இது அதிர்வு அதிகாரம் 2. இன்றைய அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு பிரமுகரை நாங்கள் அழைத்திருக்கிறோம். மலையகத்தினுடைய மூத்ததொரு அரசியல் தலைமையாக இருந்து கொண்டிருக்கின்ற அதனிடத்தில் மலையக மக்கள் முன்னணியின் தலைவர், தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய பிரதி தலைவராக செயற்படுகின்ற வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள்தான் இன்றைய தினம் எமது அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற முக்கியமான அதிதி. வணக்கம் ஐயா. வணக்கம் இர்ஃபான், எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறோம். இன்றைய தினம் நாடாளுமன்றத்துக்கு கருப்பு சட்டை அணிந்து சென்றதாக அறிந்திருந்தோம். என்ன காரணம்? அதாவது 2023ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே மலையக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைத்தை பற்றி, அதாவது தோட்டத் தொழில் அமைச்சை பற்றி சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதிலே வாழ்கின்ற மக்களை பற்றி எந்த விதமான அறிவித்தலோ அல்லது அந்த மக்களுடைய நலன் கருதி அவர்களுக்கு எந்த விதமான விஷயங்களும் அங்கே சொல்லப்படவில்லை. ஆகவே அதற்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக மலையக மக்கள் முன்னணி அதை கண்டிக்கிறது என்ற அடிப்படையிலே நான் இந்த கருப்பு சட்டை அணிந்து பாராளுமன்றத்துக்கு சென்றிருந்தேன். இதற்கு முன்பு வரவு செலவு திட்டத்தில் சொன்ன விடயங்கள் நடந்திருக்கின்றன? ஒன்றுமே நடக்கல. அதாவது இடைக்கால வரவு செலவு திட்டத்திலும் சொன்னது எதுவுமே இதுவரைக்கும் நடக்கவில்லை. இப்பொழுதும் இந்த வரவு செலவு திட்டத்திலும் நடக்குமா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. நடக்காததை நடப்பது போன்று சொல்வதை விட நடக்காது என்று சொல்வது விடுவது சிறந்தது தானே? பார்ப்போம் என்று சொல்லலாம். அதாவது மீண்டும் மீண்டும் அரசாங்கம் ஏமாற்றிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லலாம். ஆமாம், அதாவது இன்று அரசாங்கம் ஏதாவது ஒன்று சொன்னால்தான் அவங்களுடைய காலத்தை கழித்து கொண்டு போக முடியும். ஏனென்றால் பாராளுமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2.5 வருஷம் இருக்கின்றது. ஜனாதிபதியினுடைய தேர்தல் 2 வருஷம் இருக்கின்றது. ஆகவே இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒன்றை சொல்லி மக்களுடைய மனசை மறுபக்கம் திருப்புவதற்கு, அதாவது இன்று எக்கானமிக் கிரைசிஸ், அதாவது பொருளாதார சிக்கல் இருக்கின்றது நாட்டுக்கு. இந்த பொருளாதார சிக்கலை மக்கள் அதிலிருந்து மாறுபட்ட யோசிப்பதற்கு அரசாங்கம் பலவற்றை சொல்லிக்கொண்டே போகின்றது. நேற்று உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் டிடிசி, டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் தருவேன் என்று. இப்படி முந்த நாள் ஒரு பண படிக்கிறார், அதுக்கு முதல் நாள் ஒரு பண படிக்கிறார். இப்படி எந்த நாளும் ஒன்று சொல்லிட்டு போகிறார். மக்களுடைய மனசு அதை பற்றி தான் பேசுகின்றதே தவிர பொருளாதாரத்தை பற்றி இன்று நினைக்கக்கூடிய சூழ்நிலையை மக்கள் இல்லாத ஒரு நிலை தானே ஏற்பட்டிருக்கின்றது. இல்லை, வரவு செலவு திட்டத்தில் ஒன்றும் குறிப்பிடாமல் இருந்தமையானது உங்களுக்கு பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்று ஆகிவிட்டதா? அதாவது வரவு செலவு திட்டத்திலே பொதுவாக பெருந்தோட்ட கைத்தொழில் இருக்கின்ற அமைச்சு, அது ஒரு கைத்தொழில் அமைச்சுக்கு கீழே வருகின்ற ஒரு விஷயம். ஆனால் அங்கே வாழ்கின்ற மக்களுடைய நலன் கருதி ஏதாவது சொல்லப்படவில்லை. ஒன்று வீடுகள் கட்டித்தருவேன்னு சொல்லியிருக்க வேண்டும், ஆஸ்பத்திரிகள் அபிவிருத்தி செய்யப்படுவதாக சொல்ல வேண்டும், பாடசாலைகள் அபிவிருத்தி செய்வதாக சொல்ல வேண்டும், கல்வியில் அபிவிருத்தி செய்வதாக சொல்ல வேண்டும், அல்லது ஏதாவது அந்த மக்களுக்கு சிறு தொழில் உடைமையாளர்களாக செய்வதற்காக சொல்ல வேண்டும், அவுட் சோர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஏதாவது ஒரு முறைமையை அறிமுகப்படுத்தி இந்த தோட்ட நிர்வாகங்கள், கம்பெனிகள் இன்று அதிகமான கெடுபிடியை மக்கள் மத்தியிலே திணித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலையிலே அதை மாற்றுவதற்கு பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் ஜனாதிபதியோடும் சொல்லியிருக்கின்றோம், அமைச்சரோடையும் சொல்லியிருக்கின்றோம், இந்த ஜனாதிபதியோடு. ஆகவே இதை பற்றி ஏதாவது ஒரு வகையிலே அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வை அல்லது ஒரு இந்த விஷயங்களை நாங்கள் நடத்தப் போகின்றோம், பெருந்தோட்ட பகுதியிலே இருக்கின்ற பாதைகளை அபிவிருத்தி செய்ய போகின்றோம், பாடசாலைகளை அபிவிருத்தி செய்ய போகின்றோம், ஏதாவது ஒன்று சொல்லவே இல்லை. அதனால தான் இந்த முறை பட்ஜெட்டில் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சிலே இருக்கின்ற விஷயங்களை அவர் சொல்லியிருக்கின்றார். கிட்டத்தட்ட நினைக்கின்றேன் 1.4 பில்லியன் அவங்களுக்கு ஒதுக்கி இருக்கின்றாங்க. அது வரவேற்கக்கூடிய விஷயம். பல வகையிலே அந்த பெருந்தோட்ட கைத்தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். ஆனால் அங்கே வாழ்கின்ற மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலே வாழ்கின்றார்கள். அதை நீங்கள் ஜனாதிபதியுடன் சந்தித்த சந்தர்ப்பத்தில் அவர் என்ன பதில் சொன்னார்? அவர் சொன்னார், உங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு பேசுவேன்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் சொல்லியிருக்கிறார். இன்னும் இதுவரைக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடவும் இல்லை, பேசவும் இல்லை. ஆகவே பேசினால் அதை பற்றி நாங்கள் விரிவாக சொல்வதற்கான நிலைமையை உண்டாக்குவோம். தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் ஜனாதிபதியை சந்தித்தாரா? அதாவது எக்ஸிடெண்ட்டாக சந்தித்தது ஒன்று அன்றைக்கு டீ இதில், மற்றது அவரும் ரவுஃப் ஹக்கீமும் போய் சந்திச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு உறவை வைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கையை எடுப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார். உங்களுடைய பல உறவில் ஏதேனும் கசப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன? யாரோடு? ரணில் விக்ரமசிங்கவோடு. ரணில் விக்ரமசிங்க எங்களுக்கு எப்பொழுதுமே போல் அவர் ஏற்கனவே நாங்கள் அவர் பிரதம மந்திரியாக இருந்தபோது அவரோடு செயல்பட்டிருக்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்க பொழுது நாங்கள் அவரோடு செயல்பட்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய உறவிலே பிரிவில்லை. ஆனால் அவர் வைத்திருக்கின்ற உறவிலே எங்களுக்கு இஷ்டமில்லை. என்ன உறவு?
நீங்கள் எங்களை மாட்டி விடுவீங்க போல தெரியுது. இப்பொழுது அவர் எங்கே யாரோடு உறவு வைத்திருக்கின்றாரோ அந்த 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 பகுதியில் எங்களுக்கு இஷ்டமில்லை, இந்த நாட்டு மக்களுக்கும் அது இஷ்டமில்லை. ஆகவே அவ்வாறான ஒரு உறவை வைத்திருக்கின்ற நேரம் எங்களுடைய உறவு சிறிது பாதித்திருக்கின்றது. ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி என்பது மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு ஜனாதிபதியாக இருந்திருக்க வேண்டும். அவருக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏனால் பாராளுமன்றத்திலே அவர் ஒரு ஆசனத்தை கூட பெற்றுக்கொள்ளாமல் இந்த 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 கடந்த அதாவது 2022 வருடத்திலே இந்த நாட்டினுடைய அதி உச்சமான ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இது அதாவது நடக்கக்கூடாத விஷயம் நடந்துருச்சா? இல்லை, அப்படி சொல்ல மாட்டோம். எப்படி சொல்கிறதுனா, கொடுக்கின்ற தெய்வம் கூரையை கிழித்து கொண்டு கொடுக்கும் என்று சொல்வார்கள். அந்த அதிர்ஷ்டம் இந்த முறை ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான். இந்த நூற்றாண்டிலே அதிகமான அதிர்ஷ்டம் பெற்ற ஒரு மகான் ஒரு நபர் என்றால் அது ரணில் விக்ரமசிங்க அவர்களை தான் சொல்ல முடியும். ஆனால் எங்களை பொறுத்த அளவில் உங்களுக்கு நான் கடந்த வாரமும் நான் பாராளுமன்றத்திலே பேசியிருந்தேன், நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மகாபாரதத்திலே ஒரு கதை இருக்கின்றது. அதாவது கர்ணன் மிக நல்லவர், ஒரு நல்ல அரசர், கொடைவள்ளல். அவரை மிஞ்சிய கொடைவள்ளல் யாருமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த கொடைவள்ளலையும் கிருஷ்ண பரமாத்மா வதம் செய்தார். ஏன் வதம் செய்தார் என்றால், அவர் சேர்ந்திருக்க துரியோதனன் கூட்டத்திலே இருக்கின்றதனால் அவரை வதம் செய்தார். இதான் உண்மை. ஆகவே அங்கே தர்மம் இல்லை என்பதற்காகத்தான் அவரை வதம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே இன்று கூட இந்த நாட்டினுடைய இவ்வளவு பொருளாதார சிக்கல் வருவதற்கு, இந்த பொருளாதார சிக்கலை ஏற்படுத்துவதற்கு முழுமையாக காரணமாக இருந்த பக்கம்தான் இந்த அரசாங்க பக்கம் என்று சொல்லப்படுகின்ற ராஜபக்சவினுடைய பக்கம். ஆகவே அந்த ராஜபக்சவினுடைய பக்கத்திலே போய் சேர்ந்து கொண்டு அவர்களை காப்பாற்றுவதற்காக இன்று ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எடுக்கின்ற முயற்சியை நாங்கள் விரும்பவில்லை. ஆகவே தான் அந்த உறவே எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று நான் சொன்னேன். ஆகவே அதாவது தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுக்கவும், ஆகவே இறுதியில் தர்மமே வெல்லும். ஆகவே எந்த பக்கம் தர்மம் இருக்கோ அதை வெல்லும். ரணில் விக்ரமசிங்கே பக்கம் தர்மம் இல்லை என்கிறீர்கள்? உண்மையாக இல்லை. துரியோதனன் இங்கே யார்? ரணில். துரியோதனன் என்பவர் ராஜபக்ச. அந்த குரூப்பு துரியோதனன் கூட்டம், பாண்டவர்கள் கூட்டம் தான் எங்கள் கூட்டம். நாங்கள் எதிர் மகாபாரதத்தில் அப்படி தான் வருது. துரியோதனன் கூட்டம் எதிர்கூட்டம், பாண்டவர்கள் கூட்டம் நல்ல கூட்டம். ஆகவே கர்ணன் என்பவர் ரொம்ப நல்லவர். அவர் அந்த துரியோதனன் கூட்டத்திலே சேர்ந்ததனால கிருஷ்ண பரமாத்மா அவரை வதம் செய்தார். சரி, ரணில் விக்ரமசிங்கே சேர்ந்திருக்கிற இடம் தவறானது. அதனால் நீங்கள் அவரை எதிர்க்கிறீர்கள்? எதிர்க்கவில்லை, அதை நாங்கள் விரும்பவில்லை. அவருடைய வருகை நீங்கள் விரும்பவில்லை. அதாவது அந்த பக்கத்தில் போய் சேர்ந்ததுனால அவர் விரும்பலை. அல்லது ரணில் விக்ரமசிங்கே ஒரு நல்ல மனிதர், புத்திசாலி, அவர் ஒரு தகமையான, அதாவது 40 வருடங்கள் பொலிட்டிக்கல் அரசியலிலே ஒரு முதிர்ச்சியுற்றவர். இதெல்லாம் இருக்குது, இன்டர்நேஷ்னல் கனெக்ஷன் இருக்குது, எல்லாம் நல்லவர். ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்த போய் சேர்ந்த கூட்டம் தான் சரியில்லை. ஒரு நாட்டை சரி செய்வதற்கு நீங்கள் சொன்ன தகுதிகள் போதாதா? போதும். அப்படி என்றால் ஏன் அந்த கூட்டத்தை பற்றி நீங்கள் அச்சமடைகிறீர்கள்? தர்மம் தோற்றுவிடும் என்கிறீர்கள்? தர்மம் தோற்றுவிடும். இல்லாவிட்டால் ஒரு 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 அதாவது என்ன சொல்கிறதுனா, தர்மம் அதர்மம்னு 2 இருக்குது. அப்படின்னா தர்மம் வெல்லாட்டா அதர்மம் வென்றுச்சுன்னா நாட்டில் வாழ்கிறதுலே பிரச்சனை, உலகத்தில் வாழ்கிறதுலே பிரயோசனம் இல்லை. அப்போ இந்த உலக தர்மங்கிறது இல்லாமல் போய்விடும். உலக தர்மம் இல்லாத போய்விடும். உங்களுக்கு குரானில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? தர்மம் தான் செய்யணும். நீங்கள் எதை எடுத்தாலும் தர்மம் செய்யணும், நல்லது செய்யணும், மற்றவர்களுக்கு கெடுக்கக்கூடாது. இதுதான் எல்லா பைபிள்லேயும் அதான் சொல்கிறாங்க, பௌத்த சமயத்துலேயும் அதான் சொல்கிறாங்க. ஆகவே இன்றைக்கி இந்த நாடு இவ்வளவு பாரதூரமான பிரச்சனைக்கு யார் காரணம்? ராஜபக்சனுடைய குடும்பம். நீங்கள் என்ன மாதிரி எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இப்போவும் பாருங்கள், இந்த 2022 வருஷத்துலையும் எத்தனை கொள்ளைகள் நடந்திருக்கின்றது. வெள்ளைப்பூடில் கொள்ளை, சீனியில் கொள்ளை, தேங்காய் எண்ணெயில் கொள்ளை, ரோடு போட்டால் அதில் கொள்ளை, அவ்வளவும் கொள்ளையடிக்கிறார்கள். ஆக இந்த கொள்ளையடிக்கிறவர்களை நீங்கள் சரின்னு சொல்ல போகிறீங்களா? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், அது துரியோதனன் கூட்டம். அந்த கூட்டத்தில் சேர்ந்திருப்பது தவறு. அதனால் நீங்களும் சேர மாட்டோம். சரி, நீங்கள் எத்தனை ஜனாதிபதிகளோடு பணியாற்றியிருக்கிறீர்கள்? நான் மஹிந்த ராஜபக்சவோடு பணியாற்றியிருக்கின்றேன், மைத்ரிபாலையோடு பணியாற்றியிருக்கின்றேன், இப்பொழுது ஜனாதிபதியோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அதாவது ஜனாதிபதி தானே. நாங்கள் தலைவர்களிடையே வைத்துக் கொள்வோமே. நீங்கள் மலையகத்திலே இருக்கிற ஒரு மூத்த அரசியல் தலைமை, இதுவரையும் மலையகத்துக்கு இந்த ஜனாதிபதிகள்
செய்த முக்கியமான பணிகள் என்ன என்று நினைக்கிறீர்கள்? என்னை பொறுத்தளவில் நான் சொல்லுவேன், ரணசிங்க பிரேமதாச மலையக மக்களுக்கு நிறைய செய்திருக்கின்றார். இந்த நாட்டினுடைய முட்டுக்கட்டையாக இருந்த பிரஜா உரிமை பிரச்சனையை அவர் சௌமியமூர்த்தி தொண்டமானோடு இணைந்து அதை அந்த நேரத்தில் செய்து கொடுத்தார். அதனால் நாங்கள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களை மறக்க முடியாது. அதே போல் சந்திரிகா குமாரதுங்க அவர்களையும் நாங்கள் மறக்க முடியாது. ஏன்னா இந்த பிளான்டேஷன் கம்யூனிட்டி, அதாவது மலையக மக்களுக்குன்னு ஒரு தனி அமைச்சை கொடுத்து பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சை கொடுத்து அதற்கு பல வசதிகளை செய்து கொடுத்து ஆசிரியர்கள் நியமனம் பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்தார். ரோடு அதுன்னு நிறைய கொடுத்தாங்க. அவங்கள நாங்கள் மறக்க முடியாது. ஏன்னா அந்த அம்மையார் நல்லாவே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே போல் மஹிந்த ராஜபக்ச வந்தார், அதை கண்டினியூ பண்ணார். ஆனால் ஒரு வீடு கூட கட்டி கொடுக்கல. அதான் உண்மையான விஷயம். மஹிந்த ராஜபக்ச காலத்தில் வீடு கட்டி கொடுத்தவே இல்லை. சந்திரிகா பண்டாரநாயக்க அம்மையார் இருந்த காலத்தில் சந்திரசேகரனை பிரதி அமைச்சராக்கி, வீடமைப்பு பிரதி அமைச்சராக்கி 30,000க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. அது ஒரு மைல்கல், மலையகத்திலே அது ஒரு மைல்கல். அதற்கு பிறகு வந்த சந்திரிகா அம்மையார் அதை செய்தது போல் மஹிந்த ராஜபக்ச அதை செய்யலை. ஆனால் அதுக்கு பிறகு வந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே ரணில் விக்ரமசிங்க பிரதம மந்திரியாக இருந்த பொழுது இந்திய வீடுகள், அதே போல் இலங்கை அரசாங்கத்தினுடைய வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்தார். அவர் நல்லவர், நான் சொல்கிறேன், நல்ல வேலை செய்வார். எனக்கு எடுகேஷன் ஸ்டேட் மினிஸ்டர் கொடுத்து அதில் 25 பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்காக வேறையாக பணம் ஒதுக்கி கொடுத்தார். வருடம் 250க்கு மேலே 500 மில்லியனுக்கு இடப்பட்ட காசுகளை அவர் கொடுத்து வருவார் பிளான்டேஷன் எடுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்குன்னு. ரணில் விக்ரமசிங்க கல்வியை பொறுத்தளவில் ஒரு நல்ல செயல்பாட்டாளர், நல்ல உதவி செய்வார், அதெல்லாம் செய்வார். அதே போல் திகாம்பரம் அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு நிறைய பணம் கொடுத்தார். நிறைய வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் நல்லாட்சி காலத்தில் தான் அதிகமாக வீடு கட்டப்பட்டது. மைத்ரிபால சிறிசேனா அந்த நேரத்தில் ஜனாதிபதியாக இருந்தார். ஆகவே அவர் இருந்தாலும் அதனுடைய செயற்பாடுகள் ரணில் விக்ரமசிங்க கையில் தான் இருந்தது. ஆகவே அதான் உண்மையான கதை. இந்த 2-3 ஜனாதிபதிகள் தான் எங்களுக்கு வேலை செய்திருக்கிறாங்க. ரணசிங்க பிரேமதாசும் ரணில் விக்ரமசிங்கவும் தான் உங்களுக்கு அதிகமாக செய்திருக்கிறார்கள். சந்திரிகா பண்டாரநாயக்க அவர்களை பிற்பட்ட காலப்பகுதியில் இல்லை. அதற்கு பிறகு இந்த ஜனாதிபதி செய்த உங்களுடைய அரசியல் காலப்பகுதியில் மலையகம் கண்ட வெற்றி என்ன? அதாவது என்னுடைய அரசியல் காலப்பகுதியிலே மலையகத்துக்கு நாங்கள், அதாவது இந்த 48க்கு பிறகு வாக்குரிமை இல்லாத ஒரு கூட்டமாக இருந்தோம். வாக்குரிமையை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் எடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு உள்ளூராட்சி சபையிலே தலைவர்களை உருவாக்குவதற்கு, உறுப்பினர்களை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது பிரேமதாச காலத்தில். அதற்கு பிறகு பாடசாலை அனைத்தும் உங்களுடைய காலப்பகுதியில் நான் அதில் வந்துட்டேன். அதாவது வாக்குரிமை பெறுவதற்கு அந்த காலமும் பிரேமதாசம் வந்துட்டாரா? இல்லை, அரசியலுக்குள்ளே இருக்கிறோம். ஈத்தோகாவினுடைய உறுப்பினராக இருந்து நான் செயல்பட்டிருக்கிறேன். சாமியமூர்த்தி தொண்டமானுடைய நெருங்கிய செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறேன். அதே போல் ஸ்வீடன் கவர்மெண்ட் அமைப்போட சாமிமூர்த்தி தொண்டமான் அவர்கள் பேசி பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுத்தார். அதே போல் GTZ மூலமாக பாடசாலை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை, அதான் ஆரம்ப கட்டம். அதே போல் ஆசிரியர்கள் நியமனம் ஆரம்பிக்கப்பட்டது. 402 ஆசிரியர்களே ஆரம்பித்து அதற்கு பிறகு ஜனசவிய ஆசிரியர்கள் பிரேமதாஸ் அவர்களால் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு 3186 ஆசிரியர்கள் சந்திரிகா பண்டாரநாயக்க காலத்திலே கொடுக்கப்பட்டது. அது பிறகு நான் வந்த பிறகு 3126 ஆசிரியர்கள் இப்பொழுது அண்மையிலே நாங்கள் வாங்கினோம் பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு. இவ்வாறு ஆசிரியர்கள், அதே போல் அதிகாரிகள் நியமிப்பதற்கான சந்தர்ப்பம் போன்ற பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நான் மாகாண சபையிலே 3 முறை இருந்திருக்கின்றேன். ஆகவே மாகாண சபை அமைச்சராக இருந்த காலத்திலே நிறைய வேலைகள் செய்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அதில் விசேஷமாக கல்வித்துறையிலே நிறைய பாடசாலைகளை கட்டுவதற்கும் அதில் அபிவிருத்தி செய்வதற்கான சந்தர்ப்பம் என்னுடைய காலத்திலே கிடைத்தது. அதே போல் ஸ்டேட் மினிஸ்டராக வந்த பிறகு நிறைய பாடசாலைகள், அப்பொழுது நான் மலையகத்தை மட்டும் பார்க்கவில்லை, வடக்கு கிழக்கு எல்லா பகுதிகளில் உள்ள பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றேன். என்னால் என் காலத்திலே முடிந்த அளவு நான் வேலை செய்திருக்கின்றேன் என்பதுதான் இந்த நேரத்திலே நான் சொல்ல வேண்டும். ரணில் விக்ரமசிங்கவை தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆதரிக்காமைக்கு மஹிந்த ராஜபக்ஷ கூட்டணியோடு இணைந்தது தான் பிரதான காரணமா? ஆமாம்,
அவர் தனியாக இருந்திருந்தால் அல்லது தனி அரசாங்கம் அமைத்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்திருப்போம். அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் ஜனாதிபதியாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார். அப்படியானால் ஏன் அவரோடு செயற்பட்ட அனுபவம் இருக்கிறது. அவர் மலையகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர். கடந்த காலத்தில் உங்களோடு இணைந்து சேவையும் செய்திருக்கிறார். அப்படியான ஒருவரை ஏன் நீங்கள் ஆதரித்திருக்க கூடாது என்ற ஒரு கேள்வி எழுகிறதல்ல, உங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக? அதாவது ஜனாதிபதி நல்லவர், நான் அவரை பற்றி ஒரு குறை சொல்ல முடியாது. நீங்கள் சொல்ல வருவது மஹிந்த ராஜபக்ஷ தரப்புக்கும் மக்கள் எதிர்ப்பு இருக்கிறது. மக்கள் எதிர்ப்பு இருக்கின்றது. எதிர்ப்பான பக்கத்திலே நாங்கள் சென்றால் எங்களையும் ஓட விரட்டுவாங்க. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ அரகல் நடந்தது, போராட்டங்கள் நடந்தது. போராட்டத்திலே மஹிந்த ராஜபக்சவுடைய சகாக்களையும் அவர்களையும் தான் தாக்கினார்கள், வீடுகளை தீக்கிரையாக்கினார்கள். அது நான் சரின்னு சொல்ல மாட்டேன், வீடுகளை தீக்கிரையானது சரின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் மக்களுடைய வெறுப்பு பெற்ற ஒரு அரசாங்கம். ஆகவே அந்த வெறுப்பு பெற்ற அரசாங்கத்திலே நாளைக்கு நான் சொல்கிறேன், சஜித் பிரேமதாச இன்றைக்கு அதே போல் போய் ஜனாதிபதியாக இருந்தாலும் நாங்கள் அவரை வெறுப்போம். அதான் உண்மையான கதை. ஆனால் முறையாக அவர் மக்களுடைய மக்கள் மத்தியிலே போய் வென்று அவர் ஜனாதிபதியாக வந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா அது மக்கள் ஆணை. கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த சந்தர்ப்பத்தில் பிரதமர் அழைப்பு சஜித் பிரேமதாசுக்கு வருகிறது. அவர் 12ஆம் தேதி ஒரு கடிதத்தினை எழுதுகிறார். அந்த கடிதத்தின் மூலமாக தான் பிரதமர் பதவி ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்கிறார். அப்போது ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கூட்டணியாகத்தான் அந்த கடிதம் எழுதப்படுகிறது. அப்படியானால் நீங்கள் கோட்டாபய ராஜபக்ஷவோடு இணைந்து செயற்படுவதற்கு தீர்மானத்தை எடுத்து, அதற்கு முன்பு நாங்கள் போட்ட கண்டிஷன் அவங்க எதுவுமே ஏற்றுக்கிறல. அதாவது 6 மாதத்தில் தேர்தல் வைக்க வேண்டும். நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது வேறு. ஆனாலும் இந்த கூட்டணியாக ஒரு தீர்மானத்தினை எடுத்திருக்கிறோம், நான் பிரதமர் பதவி ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்கிறார். கூட்டணி என்கிற பொழுது தமிழ் முற்போக்கு கூட்டணி வருகிறது, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வருகிறது, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வருகிறது, ஏனைய சிறு சிறு கட்சிகள் வருகின்றன. இவை அனைத்தும் சேர்ந்துதான் கூட்டணி. ஆக நீங்கள் கோட்டாபய ராஜபக்ஷ தரப்போடு மஹிந்த தரப்போடு இணைந்து செயற்படுவதற்கு தீர்மானித்து விட்டீர்கள். இல்லை, அந்த நேரத்தில் நாங்கள் என்ன சொன்னோம்னா, அதாவது ஜனாதிபதி கோட்டாபய பிரதம மந்திரியாக இவரை கேட்டாங்க. ஆனால் நாங்கள் சொன்ன கண்டிஷன் என்னென்னா, அதாவது கோட்டாபய அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவர் விலகி கொள்ள வேண்டும், தேர்தலை 6 மாதத்திலே வைக்க வேண்டும், 19வது சரத்து அமுல்படுத்தப்பட வேண்டும். ஆகவே இதுகளை ஒத்துக்கொண்டால் நாங்கள் அதிலே பங்கு பெற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று நாங்கள் எழுதியிருந்தோம். ஆனால் இவர் எதையுமே ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே இது எல்லாத்தையும் மறந்துவிட்டு எனக்கு எது கிடைச்சாலும் வேணாம், நான் ஜனாதிபதி அதாவது பிரதமராக வந்தால் போதுங்கிற முறையில் தான் அவர் போய் சேர்ந்திருக்கிறாரு. ரணில் விக்ரமசிங்கே சஜித் பிரேமதாசுக்கு அந்த ஆசை இல்லை. சஜித் பிரேமதாசவை நீங்கள் சிறந்த எதிர்கால தலைவராக பார்க்கிறீர்களா? வரலாம், வர வேண்டும் என்ற ஆர்வம் எங்களுக்கு இருக்கின்றது. உங்களுக்கு ஏனென்றால் என்னது, மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரணசிங்க பிரேமதாச ஒரு நல்ல திறமைசாலி, ஒரு நல்ல ஆளுமை மிக்க தலைவராக செயல்பட்டிருக்கின்றார். மக்கள் மனதிலே எடுபடுகின்ற ஒரு தலைவராக இருந்திருக்கின்றார். ஆகவே அவருடைய பிள்ளை மகன் ஒரு நல்ல ஜனாதிபதியாக வருவார் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது. சஜித் பிரேமதாசுக்கு அவ்வாறான ஆளுமைகள் இல்லை என்ற பரவலான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அதாவது ஒரு மனுஷனுக்கு எதாவது கொடுத்து பார்க்க வேண்டும். கொடுக்கறதுக்கு முதல்ல இவர் சரியில்லை அவர் சரியில்லைன்னு சொன்னால் எப்படி அதை செய்ய முடியும்? இவரை அதுக்கு முன்பாக எடுத்து பார்க்க வேண்டுமே. எடுத்து பார்க்க வேண்டுமென இவருக்கு பதவி கொடுக்கும்போது பல்வேறு நிபந்தனைகளை விதித்து அந்த பதவியை உதாசீனப்படுத்தி இருந்தார். அதே நேரத்தில் அவர் விருப்பப்பட்ட சந்தர்ப்பத்தில் அது வரவில்லை. அவர் மலையகத்தில் பல்வேறு பகுதிகளில் கூட்டங்களை நடத்தி நாங்கள் மக்கள் ஆணையோடு தான் வருவோம் என்று அவர் தான் சொல்றார், நாங்கள் மக்கள் ஆணை தான் எங்களுக்கு தேவை, மக்கள் ஆணையோடு வந்தால் தான். அப்படியானால் ஏன் கடிதம் எழுதினார்? இப்போ நீங்கள் நாங்கள் ஏன் இவரை மக்கள் ஆணை இல்லாத ஜனாதிபதினு சொல்கிறோம்? பாராளுமன்றத்திலே தெரிவு செய்யப்பட பாராளுமன்றத்திலே தெரிவு செய்யப்படும் பொழுது கூட அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையே. அவர் டலஸை தான் ஆதரித்தாங்க. நாங்கள் எங்கேயாவது ஒரு பக்கத்தில் ஆதரிக்கணும், அதனால் டலஸை ஆதரித்தோம். அந்த நேரத்தில் கூட பிரேமதாஸ் அவர்கள் போட்டி போடவில்லையே. தான் சொன்ன விஷயம், தான் எடுத்துக்கொண்ட விஷயம், இந்த நாட்டினுடைய மக்கள் ஆணையால் பிரதம மந்திரியாகவோ அல்லது ஜனாதிபதியாக வர வேண்டும் என்ற டலஸை ஆதரித்திருந்தால் சஜித் தானே பிரதமர். அது இருக்கலாம் பிரதமர் மந்திரியா வரலாம். மக்கள் ஆணை என்ற அவர் கோரிய விடயம் தவறானது தானே? இல்லை, எதிர்கட்சிக்கு தானே அதிகமான பெரும்பான்மை இருக்கின்றது. டலஸாக பெருமை சிறந்தவரா? நீங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்கின்ற அளவுக்கு அவருக்கு ஆளுமை இருக்கிறதா? அவர் திறமையானவரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னாண்டா அவரோட நான் அந்தளவு பழக்கம் இல்லை. ஆனால் ஒரு நல்ல அமைச்சர், நல்ல செயல்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்ற அடிப்படையிலே அவரை நாங்கள் ஆதரித்தோம். கட்சி எடுத்துக்கின்ற முடிவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம்.
கட்சியின் ரீதியில் தான் இந்த முடிவுக்கு வந்தீர்கள். உங்களுக்கு பூரண விருப்பம் இருந்தது? கட்சியை சொல்லும் பொழுது நாங்கள் அதை மறக்க முடியாது. பொழுது கூட்டணி மலையக மக்கள் முன்னணி மாத்திரமல்ல. இல்லை கூட்டணி அந்த கூட்டணி, அதாவது எஸ்ஜேபி கூட்டணியில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னாரம் ஆதரிக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஆதரிக்க வேணும். அல்லது ரணில் விக்ரமசிங்கேட்ட எல்லாரும் வாங்கினது போல் ஒரு அமௌண்ட்டை காட்டிக்கிட்டு நாங்களும் போயிருக்கலாமே. நாங்கள் அந்த நேரத்தில் நினைக்கலையே. அப்படி உங்களோடும் பேசினார்களா? எத்தனை தரம் பேசினாங்க? பணம் தருவதா சொன்னாங்க. ஆனால் கொடுத்துருக்காங்களா எனக்கு தெரியாது. நிறைய பேர் அதை டீலிங் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ்ஜேபி ஆட்களும் ரணிலை ஆதரித்திருக்கிறார்கள் தானே? எனக்கு தெரியாது. இல்லை என்றால் அவர் இப்படி 137 வாக்குகளை பெற முடியும் நாடாளுமன்றத்தில்? 137 வாக்குகள் பெற்றிருக்கிறார். எப்படி சாத்தியமானது? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்படியானால் எஸ்ஜேபி அதாவது அந்த வாக்கு வந்து ரகசிய வாக்கெடுப்பில் பல பிரச்சனைகள் அல்லது பல உள்வாங்கல் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் இருந்திருக்கலாம். இருக்கவில்லை. எனக்கு தெரியாது. அப்படி என்றால் நாடாளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் விலை போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பேப்பரில் தான் வந்துச்சு, யாரோன்னு போட்டிருந்தாங்களே. இப்போ அதையே என்னையே சொல்கிறீங்க? இல்லை, உங்களுக்கு தெரிந்தால் அது ஆதாரப்பூர்வமாக. இல்லை. உங்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு அண்மையில் எனக்கு அழைப்பு விடுப்ப எனக்கு காசு தாரேன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு அழைப்பு விடுத்தார்கள் வந்து சேரும்படி. நீங்கள் சேர்ந்திருந்தால் ஒரு சில வேளைகளில் வரவு செலவு திட்டத்தில் மலையக மக்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்கியிருக்க முடியும் தானே? அல்லது அவர்களுடைய தேவைகளை அதில் கருத்தில் கொண்டு ஜனாதிபதியிடம் சொல்லி நாங்கள் உங்களுடைய ஆதரித்திருக்கிறோம், எனவே மலையக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக வரவு செலவு திட்டத்தில் நீங்கள் நிதியை ஒதுக்குங்கள், சில திட்டங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கலாம் தானே? சரி, இப்பொழுது ஈத்தோகா அதில் சேர்ந்து அவர்களுக்கு வாக்களித்தார்கள். ஈத்தோகாவுக்கு இப்பொழுது கொடுத்து அவர்கள் செய்யலாம் தானே? நான் உங்களோட கேட்கிறேன். இல்லை, இப்போ நாங்கள் போகவில்லை என்பதற்காக ஈத்தோகா போனது தானே. அப்போ ஈத்தோகாவில் அன்னைக்கு அவரை அமைச்சராக்கி அவங்களுக்கு உள்ள வேலைகளை அவங்க ஃபண்ட்ஸை கொடுத்து அந்த வேலைகளை செய்ய வைக்கலாம் தானே. ஏன் அதை செய்யலை? இன்னும் நாங்கள் போயிருந்தாலும் அதே நடக்கும். அதே இப்பொழுது வரவு செலவு திட்டம் வந்ததற்கு பிறகுதான் உங்களுக்கு தெரிகிறதா, அல்லது போயிருந்தாலும் இப்படி தான் நடக்கும்? அது எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். நீங்கள் எந்த கட்டத்திலும் ஜனாதிபதி ரணிலை ஆதரிக்க போகுது இல்லை. அடுத்த தேர்தலில் அவர் தேர்தலில் வெற்றி வந்தால் நாங்கள் ஆதரிப்போம். வெற்றி பெற்று வந்தால் ஆதரிப்போம். அவருடைய வெற்றிக்காக உழைக்க மாட்டீர்கள்? சொல்ல முடியாது. அது எங்கள் கட்சி ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் நாங்கள் வேலை செய்யலாம். எந்த கட்சி 2-3 சேர்ந்தால்? எஸ்ஜேபியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றா சேரணும். அங்கே ராஜபக்ஷ இருந்தால்? அங்கே ராஜபக்ச இருந்தால் அதுக்கு நாங்கள் போக மாட்டோம். நிச்சயமாக போக மாட்டோம். எந்த ஒரு கட்டத்திலும் நீங்கள் ராஜபக்சோட சேர வேண்டும். இப்போது ஜனாதிபதி முதல்ல சொன்னேன் துரியோதனன் கூட்டத்தோட சேர மாட்டோன்னு. அதுக்கு வலுவான காரணங்கள் ஏதேனும் இருக்கிறதா? மக்கள் எதிர்ப்பு என்பது இந்த நிலைமை மாறிவிடக்கூடும். இந்த நாட்டு மக்களுடைய இல்லை மிஸ்டர், நீங்கள் ஒன்று யோசிங்க. இன்னைக்கு 2,22 மில்லியன் மக்கள் இன்னைக்கு துன்பப்படுவதற்கு யார் காரணம்? அவங்க சிந்தித்து பாருங்கள். நீங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு அரசாங்க ஊடகமாக இருந்தாலும் கூட உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லுங்கள். இந்த 22 மில்லியன் மக்கள் இன்றைக்கி இந்த நாட்டில் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு, இந்த வங்குரோத்து நிலை உண்டாக்குவதற்கு காரணம் என்ன? ஹம்பாந்தோட்டையில் எங்களுக்கு ஹாபர் தேவையா? காலி ஹாபர் ஏற்கனவே சைனீஸ் தான் டெவலப் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிடுச்சு. சந்திரிகா பீரியடில் ஒத்துக்கிட்டாங்க. அதை டெவலப் பண்ணியிருக்கலாம். ஜஃப்னா பலாலி ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணியிருக்கலாம். அங்கே ஒரு ஏர்போர்ட்டில் அநியாயம் தேவையில்லை. எத்தனை கிரிக்கெட் மைதானங்கள் இருக்குது, அங்கே போய் கிரிக்கெட் மைதானம் போடணுமா? எத்தனை சம்பந்தரண சாலாவை இருக்குது, அதெல்லாம் அங்கே போய் டெவலப் பண்ணணுமா? இதெல்லாம் எதுக்காக செய்தார்? இந்த நெலும் குழுனை இது தேவையா நம்மளுக்கு இன்றைக்கி? அதை விட மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த காசெல்லாம் யாருடைய காசு? உங்கள் காசும் இருக்குது, என்னுடைய காசும் இருக்கின்றது, மக்களுடைய காசு இருக்கின்றது. ஆகவே இந்த காசை வீணடித்தவர்கள் ஓடு எப்படி நாங்கள் போய் சேர முடியும்? அது மனசாட்சி உள்ள ஒரு மனிதன் செய்யக்கூடிய காரியமே அல்ல. அவர்கள் நீங்கள் சொன்ன சில அபிவிருத்தி திட்டங்கள் சிலவற்றை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நீங்களும் அந்த பக்கம் தான் இருந்தீர்கள்? நான் இருக்கல, அங்கிட்டு இருக்கவில்லை. நான் 2010 தான் அவங்களோட ஒரு 5 வருஷம் இருந்தேன். அந்த காலப்பகுதியில் தானே இவை நடைபெற்றது? இருக்கலாம். அப்படியானால் ஏன் அப்போது எதிர்க்கவில்லை? நான் இப்போ கேபினட் மினிஸ்டரோ அல்லது இதோ இல்லை, நான் மக்கள் பிரதிநிதி, பார்லிமெண்ட் என்ட்ரன்ஸ் இப்போது காண்கிற தவிர ஏன் அப்போது காணவில்லை என்கிறேன். அப்போ பார்லிமெண்ட் என்ட்ரன்ஸ் ஒன்லி. நாங்கள் எங்களுக்கு தெரிய அனுபவம் இல்லை, இவருங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியாது. எல்லாம் கூட்டத்தோடு கோவிந்தா போட்டுக்கிட்டு நாங்களும் போனோம். நீங்கள் சொல்கின்ற விடயங்களை பார்க்கின்ற 2015க்கு பிறகு தான் ஓரளவு எங்களுக்கு அரசியல் அனுபவம், ஞானம் இதெல்லாம் வந்தது. அதுக்கு பிறகு தான் இந்த பாராளுமன்றத்தில் என்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்.
நாடாளுமன்ற நடைமுறை எப்படி இருக்கிறது, அபிவிருத்தி திட்டங்கள் எவ்வாறு செயற்படுத்த, பணம் எதுக்காக ஒதுக்குகின்றார்கள், ஏன் ஒதுக்குகிறார்கள், இதெல்லாம் அந்த அந்த புரிந்து கொண்ட விஷயங்கள் இந்த 2015க்கு பிறகு தான் எங்களுக்கு அப்போ தெரியலன்னு இல்லை. அதை நாங்கள் பெருசாக கணக்கெடுத்துக்கல. பார்லமெண்ட்டுக்கு வந்துட்டோம், ஏதாவது செய்வோம். அதில் எனக்கு வந்த உடனே ஒரு பிரச்சனை இருந்தது. நான் ஈத்தோகா மூலமாக பாராளுமன்றத்துக்கு வந்த உடனே ஒரு மாதம் 2 மாதத்துலேயே நான் ஈத்தோகாவை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை. ஏன் விலகினீர்கள்? விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. காரணத்தை தெரிந்து கொள்ளலாம். காரணத்தை தெரிந்து கொள்ளலாம். எனக்கும் அப்போது இருந்த ஆறுமுகம் தொண்டமான் அவர்களுக்கும் ஒரு சிறிய கருத்து மோதல்கள் ஏற்பட்டது. அந்த கருத்து மோதல் காரணமாக அவர் என்னோட சில காலங்கள் பேசாமல் இருந்தார். அதுக்கு பிறகு நானும் அதை வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே அப்படி நான் வெளியே வந்தாலும் இது வரைக்கும் நான் அவர்களை திட்டுறதில்லை, அவங்களுக்கு நான் விமர்சனம் பண்ணுறதில்லை. எப்போவுமே நான் ஈத்தோகாவை விமர்சனம் பண்ணுறதில்லை. ஏன்னா அது நான் வளர்ந்த வீடு அப்படிங்கிற முறையில். ஆனால் அதே நேரத்தில் நான் வெளியே வந்த உடனே நான் பாராளுமன்றத்திலே அந்த நேரத்தில் ராஜபக்ச அவர்கள் ஒரு 3/2 பெரும்பான்மை கொண்ட ஒரு கட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. நான் கைவிடப்பட்டேன். அங்கே ஈத்தோகாவிலும் இல்லை, ஒரு கட்சியிலும் இல்லை, நான் அனாதரவாக அங்கே கைவிடப்பட்டேன். ஆகவே என்னுடைய நோக்கம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இருந்தேன். அப்போ தான் நாங்கள் அரசாங்கத்தோடு இணைந்து ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதே அரசாங்கத்தில் அப்போது சில வேலைகளை பல பாதைகள் நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். ஜனாதிபதியோடு இணைந்து கொண்டு, அந்த அமைச்சரோடு இணைந்து கொண்டு பல அபிவிருத்தி திட்டங்களை செய்வதில் தான் என்னுடைய முழு. அதற்கு ஆர்வம் தொண்டமானவர்கள் ஆதரவளித்தார்களா? ஆதரவும் அளிக்கலை, எதுக்கவும் இல்லை, எதுக்கவில்லை. அதனால் உங்களுடைய வேலை திட்டங்களை நான் பாட்டுக்கு செய்துக்கிட்டே போனேன். என்னுடைய நிறைய அந்த நேரம் பாதைகள் அபிவிருத்தி செய்திருக்கணும். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், செய்தேன்னு சொல்லுவேன். எதிர்காலத்தில் ஈத்தோகாவோடு ஒன்றிணைந்து பயணிக்கின்ற எண்ணம் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு இப்பொழுது ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது எங்கள் மத்தியில். என்னென்னா, தோட்டங்கள் மக்களை நசுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த காரணம் தொழிற்சங்கங்கள் பிரிந்து இருக்கிறது காரணமாகத்தான். ஆகவே இந்த தொழிற்சங்கங்கள்லாம் ஒன்றா சேர வேண்டும் என்ற அபிப்பிராயம் எனக்கு இருக்கின்றது. இன்றைக்கி கூட நான் பாராளுமன்றத்தில் அதை நான் சொன்னேன். தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒன்றா சேரணும், நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தால் மட்டுமே இந்த கம்பெனிகளை அடக்க முடியும் அப்படின்னு. அந்த வகையில் ஒரு 2 மாதத்துக்கு முன்பு முதலாவதாக நாங்கள் ஒரு தொழிற்சங்க கூட்டணியை ஆரம்பித்தோம். அதில் ஈத்தோகா, திகாம்பரம், நான், மனோ கணேசன், வேறு சின்ன கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டணியை ஆரம்பித்தோம். அது முதல் கூட்டம் மட்டும்தான் நடந்தது, 2வது கூட்டம் நடைபெறவில்லை. அதற்கு பிறகு பல்வேறு சிக்கல்கள் இது வந்ததுனால நாங்கள் அதை செய்யலை. ஆனால் மீண்டும் இதை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கோம். அதாவது கூட்டணி பிளவடைந்து விட்டது. பிளவடையில் 2வது கூட்டம் நடைபெறாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி அது நகரவில்லை. இல்லை, 2வது கூட்டம் நாங்கள் 2 வாரத்துக்கு பின்பு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த சூழ்நிலை சரியில்லாதனால அதை செகண்ட் டைம் ஏற்பாடு பண்ண முடியல. நாங்கள் மீண்டும் அதை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கை அது சாத்தியமாகும். ஏன்னா ஜனவரிக்கு பிறகு நாங்கள் ஒரு பொதுவான இந்த கூட்டணியை ஆரம்பித்து இப்பொழுது இது முடிந்த பிறகு நாங்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி ஜனவரிக்கு பிறகு உரைமுகமாக தோட்டங்களிலே இருக்கின்ற பிரச்சனைக்கு மக்கள் மயப்படுத்துகின்ற பிரச்சனையை நாங்கள் நிச்சயமாக செய்வோம். அதாவது மக்களுடைய பிரச்சனைகளை இனங்கண்டு அவற்றுக்கு தீர்வு காண்பதற்கு தொழிற்சங்கங்களை ஒரு குரலிலே குரல் கொடுப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். அப்படியானால் எதிர்வரும் தேர்தல் காலங்களிலும் ஈத்தோகா, மலையக மக்கள் முன்னணி, ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் அனைத்தும் ஒன்றாக இணைந்து தேர்தல் போட்டியிடுமோ? அதாவது அது அரசியல் வேறு, தொழிற்சங்கங்கள் வேறு. ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் என்றால், இப்பொழுது மலையகத்தில் அப்படி எதுவும் பெரிதாக வித்தியாசமாக தெரியவில்லை. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது தொழிற்சங்க கூட்டணியை பற்றி நாங்கள் பேசலாம், அதற்கு சில சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏன்னா மக்களுடைய பிரச்சனை, அது மக்கள் என்ன நினைக்கின்றார்களோ மக்களுடைய ஒட்டுமொத்தமான பிரச்சனைக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயங்களை செய்யணும். இப்பொழுது தேர்தல் கூட்டணியை பற்றி பேசுவது அது உசிதம் அல்ல என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இப்பொழுது அவர்கள் அரசாங்க பக்கம் இருக்கின்றார்கள், நாங்கள் எதிர்க்கட்சியிலே இருக்கின்றோம். அவர்கள் அரசாங்கத்தை வாழ்த்தி பேசலாம், நாங்கள் ஏசி பேசலாம். இந்த சூழ்நிலை இருக்கின்றது. இப்படி நிலையிலே எப்படி ஒரு தேர்தல் கூட்டணியை நாங்கள் உருவாக்குவது? மக்கள் மத்தியிலே அதை எப்படி அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது, சந்தைப்படுத்துவதில் காணப்படுகிற பிரச்சனை. அப்படியான நிலையில் எந்த தைரியத்தில் தொழில்நுட்ப கூட்டணி ஜீவன் தொண்டமானவர்களை உங்களுடைய கட்சி அலுவலக திறப்பு விழாவுக்கு அழைத்தது? அது ஃப்ரெண்ட்ஷிப்பு, நட்பு. அது ஏன் உங்களை பாதித்தது? யார்?
வருகை இல்லை, அது வந்து ஜீவன் வந்ததுனால எனக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. நான் அப்போ அன்னைக்கே சொல்லியிருந்தேன், உங்கள் மீடியாவில் எல்லாத்துலேயும் வந்திருந்தது. நான் சொன்ன விஷயம் வந்து எங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய செயலாளர் நடந்து கொண்ட விஷயம் எங்களுக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவர் முன்கூட்டியே எங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். அன்று காலை தான் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஜீவன் தொண்டமான் அதிலே கலந்து கொள்கிறான் என்று. ஆகவே என்னை பொறுத்தளவில் அவர் வாரதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஒரு காரியாலயம் திறந்தால் அவர் வரலாம், ரவுஃப் ஹக்கீம் வரலாம், ரிசார்ட் வரலாம். இல்லை, அவர்கள் வரலாம். இல்லை, நான் சொல்கிறேன், இவர்கள் வரலாமா? எல்லாரும் வரலாம், எல்லாரும் வரலாம். ஏன்னா அது ஒரு தலைமை காரியாலயம், எல்லாரும் வரலாம். ஆனால் அதை முன்கூட்டியே எங்களுடைய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். தமிழ் முற்போக்கு கூட்டணி நானுடைய பிரதி தலைவர், திகாம்பரம் அவர்கள் பிரதி தலைவர், இப்படி நாங்கள் இருக்கும்பொழுது மனோகணேசனுக்கு கூட தெரியாது. இது மனோகணேசனே எனக்கு காலையில் தான் தெரியும், தலைவருக்கே காலையில் தான் தெரியும். அப்படின்னா செயல்பாடு யாருடையது? அந்த செயல்பாடு முழுக்க எங்களுடைய பொதுச் செயலாளருடைய செயல்பாடு. ஆகவே பொதுச் செயலாளருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அதுதான் கேட்குறோம், யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது கேட்டீர்களா? தமிழ் முற்போக்கு கூட்டணிக்குள் என்ன விவாதம் நடந்தது? அதாவது அவர் தன்னிச்சையாக செயல்பட்டதன் காரணமாகத்தான் இப்பொழுது அவர் அங்கே செயலாளராக அவரை இயக்கியது யார்? திகாம்பரம் தெரியாது. மனோகணேசன் இல்லை என்கிறீர்கள்? மனோகணேசனுக்கு தெரியாது. வலுவான தலைவர் என்றால் அடுத்ததாக அவர் தான் இருக்கிறார், அவர் தான் இயக்கினார். நான் சொல்லலையே அப்படி, நாங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளலாமா? அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் அவர் அவர் சொன்னதை அவர் மறக்க முடியாமல். அப்படியானால் உங்களுடைய கூட்டணி அவர் அதாவது சாஃப்ட்வேர் சொன்னதை திகாம்பரம் அவர்கள் மறுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். அதாவது உங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரையில் செயலாளருக்கு தான் அதிகாரம் அதிகம். அப்படி இல்லை, செயலாளருக்கு அதிகாரம் இல்லை. செயலாளர் வந்து தலைவரோடு கன்சர்ன் எடுத்துக்கிட்டு தான் செஞ்சுருக்கணும், இல்லாட்டி கன்சால்ட் பண்ணி தான் செய்திருக்கணும். இது ரெண்டுமே இல்லை, கன்சர்னும் எடுக்கலை, கன்சால்ட்டும் இல்லை, ரெண்டுமே இல்லை. அதுதான் நான் கேட்கிறேன், அவர் எந்த அடிப்படையில் அந்த தீர்மானத்தினை எடுத்தார்? அது அவர் ஒரு கம்பெனி நினச்சிக்கிட்டு செய்திருக்கிறாரு. இது முற்போக்குத்தனமான செயற்பாடா? பிற்போக்குத்தனமான செயற்பாடு. ஏன் மலைய தலைமையில் ஒன்று சேரக்கூடாதா? அதுக்காக எங்களுடைய கூட்டணியை பிரிச்சுட்டு இன்னொரு கூட்டணிக்கு போகலாமா? கூட்டணியில் பிரித்தெடுப்பது என்பதை பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் மனோகணேசனுக்கு தெரியாது என்று நீங்கள் வெளிப்படுத்தியிருந்தீர்கள். ஆனால் அவரும் பாராட்டி பேசுகிறார், ஜீவனும் ஒருவரை ஒருவர் பாராட்டிக் கொள்கிறார்கள், திகாம்பரமையும் பாராட்டிக் கொள்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் ஏற்கனவே பேசிக்கொண்டுதான் இந்த விடயத்தை செய்தார்கள் என்று தெரிகிறது அல்லவா? இல்லை, நான் முதலே சொன்னேன், நட்பு ரீதியாக அழைக்கப்பட்டார், அவர் வந்திருக்கிறது தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஜீவன் வந்ததில் எனக்கு தப்பு இல்லைன்னு நான் படலை. இல்லை, அவர்கள் ஆனால் என்னையை பொறுத்தளவில் இவர் நடந்து கொண்ட விதம் தான் பிழை. கட்சியினுடைய அலுவலக திறப்பு எத்தனை மணிக்கு நடந்தது? காலையில் 11 மணி. மனோகணேசன் அவர்கள் எத்தனை? நானும் மனோகணேசன் ஒன்றா தான் போனோம். அவருக்கும் தெரியாது, உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. இடையில போகிற நேரம் திகாம்பரம் கால் பண்ணார், இப்படி அவர் வாரார் அப்படின்னு. சரி, வந்தால் வரட்டும்னு நாங்கள் விட்டுட்டோம். அப்போ நாங்கள் எதுக்கெல்லாம் ஒன்றும் செய்யலை. ஏன் நீங்கள் கூட்டத்திலிருந்து வெளியேறினீர்கள்? எனக்கு இந்த சீதாலிய கோவிலுக்கு அன்றைக்கி ஒரு 74 பேர் உத்தரப்பிரதேசிலேருந்து வந்திருந்தாங்க. அது ஒரு செய்தியாக மாறும் என்று நீங்கள் நினைக்கவில்லை? 3 மணிக்கு நான் அவங்களோட போக வேண்டியது. அது உங்களுக்கு முக்கியமாக தெரிந்தது, கட்சி அலுவலக திறப்பு விழாவை விட அந்த நிகழ்வு முக்கியமானதாக தெரியும். ஆமாம், அது இந்தியன் ஐ கமிஷன் ஏற்பாடு பண்ணியிருந்ததுனால அதை நான் முக்கியத்துவம் அதுக்கு கொடுத்தேன். நீங்கள் தான் போகிறீங்க, அதுக்கு உங்களுடைய கூட்டணியில் வேறு யாரும் போகல? இல்லை. இது ஒரு செய்தியாக மாறும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? செய்தியாக்க வேண்டும் என்று நினைத்தீர்களா? செய்தியாக நினைக்கல. அது யாரும் அந்த நேரத்தில் செய்திங்கிறது ஒரு ஹைலைட் பண்ணுற விஷயம். நீங்கள் நினச்சா எதை வேணாலும் ஹைலைட் பண்ணலாம். நீங்கள் எதுனாலும் நாங்கள் நல்லது செய்தாலும் அதை கீழே போட்டு மிதிக்கலாம். அது உங்களுடைய நிறுவனத்தை பொறுத்தது. அன்னைக்கு செய்தி ஜீவன் வந்தது, அதான் செய்தி. அப்போ நாங்கள் அவ்வளவும் செய்து எல்லாம் செய்து எங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை, அதான் ஜீவன் வந்தது தான் செய்தி. அதாவது தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய காரியாலய திறப்பு விழாங்கிறது ஒரு செய்தி அல்ல. அன்னைக்கு ஜீவன் அங்கே வந்தது தான் செய்தி. சஜித் பிரேமதாஸ் வந்ததும் செய்தி அல்ல. இல்லை, அவருக்கே தெரியாது அவங்க வாரது. அவருக்கு அதில் பிரச்சனை இருக்கவில்லை. இல்லை, எதிர்காலத்தில் இதோகாவோடு மலையக மக்கள் முன்னணி இணைந்து செயல்படுமா? அது டிபெண்ட்ஸ் ஆன் தட் டைம். வாய்ப்பு இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எதையுமே நாங்கள் மறுக்க முடியாது. நாங்கள் அவரோட நிரந்தர பகைன்னு சொல்ல முடியாது, நிரந்தர நண்பன்னு சொல்ல முடியாது. எப்பொழுது ஏதாவது மலையக மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு எங்கெங்கே எது நடக்குமோ அந்த நேரத்திலே நாங்கள் சேருவதானால் அது சேரலாம். மலையக மக்களுக்கு எங்கள் மூலமாக நல்லது நடக்கிறது நாங்கள் நினைத்தால் நாங்கள் அதில் போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு கூட்டணி இருக்கின்றது. இந்த கூட்டணி ஒழுங்காக தான் போய் கொண்டிருக்கின்றது கடந்த 7 வருஷமாக. ஆகவே இந்த கூட்டணியை விட்டு நாங்கள் விலகி இன்னொரு கூட்டணிக்கு சேர வேண்டிய அவசியம் இப்பொழுது இல்லை. நீங்கள் உங்களுடைய கூட்டணியாக ஒன்றாகத்தான் இருக்கிறீர்கள். இந்த விடயத்தில் மட்டும் பிரச்சனை வந்து. ஆமாம்,
அதாவது இதற்காக கண்டன குரல்கள் எழுப்பப்பட்டனவா செயலாளருக்கு எதிராக அல்லது இதற்கு செயலாளர் இப்பொழுது வெளியேறிடும் என்று எச்சரிக்கை விடுத்தீர்களா? செயலாளர் இப்பொழுது நாட்டை விட்டு வெளியேறுகின்றார். அவருடைய சொந்த விஷயமாக வந்த பிறகு நாங்கள் எங்களுடைய செயற்குழு கூட்டத்தை கூட்டி புது செயலாளர் நியமிப்பதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்வதற்கான எத்தனிப்புகளை செய்திருக்கின்றோம். நீங்கள் நாட்டில் ஜனநாயக தலைவர்களை எதிர்பார்க்கிறீர்கள். சர்வாதிகாரித்தனமாக செயற்படுகின்றவர்களை நாட்டினுடைய தேசிய தலைமையாக ஏற்றுக்கொள்வதில்லை. மலையத்தில் ராதாகிருஷ்ணன் எப்படி? நான் எப்போவுமே அஹிம்சை கொள்கை உள்ளவன். திரு சந்திரசேகரன் அவர்களுடைய புதல்வி அவர்களுடைய அரசியல் ஈடுபாடு குறித்து உங்களுடைய அவதானம் என்ன? அதாவது அவங்க லாஸ்ட் டைம் நாங்கள் எலெக்ஷன் கேட்குற நேரம் அவங்களும் எலெக்ஷன் கேட்டாங்க தனியாக எங்களுடைய கட்சியில் இருந்திருந்தேன். இன்றைக்கி அவங்க தான் கேண்டிடேட்டு. நீங்கள் அழைத்தீர்களா அவருக்கு? எத்தனை தடவை அழைச்சோம், பேசணும். வரவில்லை. இல்லை. ஏன் வரவில்லை? அவங்க பதவி கேட்கிறார்களா? இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சுயாதீனமாக செயல்படணும்னு அவங்க சொன்னாங்க போன முறை. அதனால் நாங்களும் விட்டுட்டோம். அதை அப்போ எங்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றிருக்கோம். அதாவது நீங்கள் முன்னெடுப்பது மலையக மக்கள் முன்னுடைய அரசியல் கொள்கையா? ஆமாம். அப்படியானால் ஏன் அந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்? யார்? திரு சந்திரசேகரன் அவர்களுடைய புதல்வி. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன் ஏற்றுக்கிற? உங்களுடைய தலைமை ஏற்றுக்கொள்ள விருப்பமின்மையா அல்லது இருக்கலாம். என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விருப்பமாக இருக்கலாம். நான் போய் அவங்கள பைஃபோஸாக கேட்கல, எங்களுக்கு இந்த தலைமையை கொடுங்க, எனக்கு தாங்க அப்படின்னு நான் கேட்கல. அவங்க தான் என்னை வந்து ஒரு எம்பி வேணும் தங்களுடைய கட்சிக்குன்னு முதல் என்னை கூப்பிட்டு எடுத்தாங்க. ஆகவே அந்த அடிப்படையில் தான் நான் அந்த கட்சியில் போய் சேர்ந்தேன். மலையகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 3 தசாப்த காலம் எடுத்துக்கொள்ளலாம். சந்திரிகா அவருடைய காலப்பகுதியோடு சேர்த்து நாங்கள் பார்க்கலாம். அப்படியான காலப்பகுதியில் இருந்து சோமிமூர்த்தி தொண்டமானவர்கள், அதனிடத்தில் ஆறுமுகம் தொண்டமானவர்கள், அவர்களை தொடர்ந்து நீங்கள் நல்லாட்சி காலத்தில் சில பணிகளை செய்திருக்கிறீர்கள். ஆனால் ஒரு நிறைவான ஒரு வேலை திட்டத்தை மலையக அரசியல் தலைமைகளால் முன்னெடுக்க முடியாமல் போயிருக்கிறது. அதாவது எங்களை பொறுத்தளவில், மலையகத்தை பொறுத்தளவில் எங்களுடைய பிரச்சனை அதிகம். அந்த பிரச்சனையை அவ்வப்போது கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை எந்தெந்த அரசாங்கத்திலே பங்கெடுத்து நாங்கள் செய்ய முடியுமோ அப்படி தான் நாங்கள் செய்வோம். எங்களுக்கு தொடர்ந்து ஒரு அரசாங்கத்தில் நிரந்தரமாக நீண்ட நாள் இருந்து செய்வதற்கான சந்தர்ப்பம் இந்த நாட்டில் சிங்கள மக்களோடு, அதாவது சிங்கள அரசாங்கங்கள் உருவாகும் பொழுது அந்த சிங்கள அரசாங்கங்களில் ஒரு பங்குதாரராக இருந்து தான் செயல்பட்டிருக்கிறோம். ஆகவே அவர்கள் எடுத்த முன்னேற்பாடுகளை இன்னொரு அரசாங்கம் முன்னெடுக்காது. இப்போ நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டி கட்டணும்னு பல ஆண்டுகள் கோரிக்கை விடுத்த பொழுதும் ரணில் விக்ரமசிங்க கவர்மெண்ட் வந்த பிறகு அதை செய்கிறதுக்கான முயற்சி எடுத்தாங்க, இடம் பார்த்தாங்க. ஆனால் அது அப்படியே நின்று விட்டது. அதற்கு பிறகு கோட்டாபாயா அவர்கள் அரசாங்கம் வந்த பிறகு ஈத்தோக்கு அதனுடைய பங்குதாரராக இருந்த நேரம் உடனே செய்யணும்னு நினச்சி எல்லாம் செஞ்சாங்க. அதுவும் அப்படி நின்றுடுச்சு. இப்போ அந்த ஒவ்வொரு அரசாங்கமும் அந்தந்த நேரத்திலே அவர்கள் எடுக்கின்ற முஸ்தீபுகள் அதோடு நின்று போயிடுது. ஏன் அப்படி நடக்கிறது? மலையக மக்களுக்கு மட்டும் ஏன் நடக்கிறது? ஏனென்றால் இந்த ஒரு மலையகத்திலே இருக்கிற உங்களுடைய கூட்டணி இருக்கிற கட்சி தலைவர்களை விடவும் உங்களுக்கு மிக நீண்ட அனுபவம் இருக்கிறது. அந்த மக்களோடு நீங்கள் வாழ்கிறீர்கள். மாகாண சபையில் இருந்திருக்கிறீர்கள், அதனிடத்தில் மத்திய அரசாங்கத்தில் இருந்திருக்கிறீர்கள், பல ஜனாதிபதியோடு இணைந்து செயலாற்றி இருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் மலையக மக்கள் இந்த நாட்டினுடைய தேசிய தலைமைகளால் புறக்கணிக்கப்படுகிறார்கள்? சந்தர்ப்பவாத அரசியல். யாருடையது? மலையக தலைவர்களுடையதா? இல்லை சிங்கள அரசியல்வாதிகளுடைய. அவர்கள் தேவைக்கு எங்களை பாவித்து கருவேப்பிள்ளை போல வீசிடுவாங்க. ஜனாதிபதி நேரம் வந்தால் ஜனாதிபதிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்களும் ஓட்டு போடுவோம். அதுக்கு பிறகு எங்களுடைய விஷயம் அவர்களுக்கு தேவைப்படாது. அடுத்த தேர்தல் வந்தால் நீங்கள் என்ன திட்டத்தை முன்வைப்பீர்கள்? சில கண்டிஷன்ஸ் தான் நாங்கள் போடலாம். இல்லை, இதனை வலுவாக செய்ய வேண்டும், செயற்படுத்த வேண்டும் என்பதற்கான உத்தரவாதத்தை எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? நம்பிக்கை திட்டம் இருக்கிறதா? நம்பிக்கை அடிப்படையில் தான் இருக்குது. இப்போ எங்களை பொறுத்தளவில் அப்படியானால் நம்பி ஏமாந்து மீண்டும் மீண்டும் ஏமாற்றம் அடைகிற ஒரு சூழல் தான் வரப்போகுது. நாங்கள் சஜித் பிரேமதாசோட உள்ள கூட்டணியில், தமிழ் முற்போக்கு கூட்டணி சில கண்டிஷன்ஸில் சொல்லியிருக்குது. அதாவது அடுத்த முறை தேர்தல் வந்து, அதாவது இந்த லாஸ்ட் டைமே எங்களுக்கு இந்த இவர் வென்றிருந்தால் அல்லது அடுத்த முறை வென்றால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, பெருந்தோட்ட கைத்தொழிலை ஒரு சிறுதோட்ட உரிமையாளர்களாக ஆக்கி அந்த மக்களுக்கு காணிகளை பிரித்து கொடுத்து ஒவ்வொருவரும் காணி உரித்துள்ளவனாக செயல்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இதை பிரேமதாசை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆனால் நடைமுறையில் செய்வாராங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதற்கான அடிப்படையிலே நாங்கள் சைன் பண்ணியிருக்கிறோம்.
ஒப்பந்தம் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. அதே போல் ஒரு செயலணி உண்டாக்கப்படும், ஜனாதிபதி செயலணி உண்டாக்கி பிற நாட்டுகள் உதவியோடு இந்த மலையக மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யணும், ஹாஸ்பிட்டல்ஸ் அபிவிருத்தி செய்யணும், பாதைகள் அபிவிருத்தி செய்யணும், பெருந்தோட்ட மக்களுடைய வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும், பொருளாதார அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். இப்படி பல்வேறு பிரச்சனைகளை அபிவிருத்தி செய்வதற்கு ஒரு செயலணி வேணும். வெறுமனே ஒரு 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 இன்றைக்கி ஒரு மினிஸ்டர் இருக்கார், இன்னொரு மினிஸ்டர் இருக்கார், 4 மினிஸ்டருக்கு கீழே இதை போய் நாங்கள் செய்துக்கிட்டு இருந்தால் ஒரு நாளும் இதை செய்ய முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மினிஸ்டரும் ஒவ்வொரு மாதிரியான மனநிலை உள்ளவர்களாக இருக்கின்றார். ஆகவே இதுக்கு ஒரு பொதுவான செயலணி உருவாக்கி அந்த பொதுவான செயலணியிலே பல வெளிநாட்டு அரசாங்கங்களையும் உள்வாங்கி இதை அபிவிருத்தி செய்வதற்கு ஒரு 10 வருட காலத்திலே அபிவிருத்தி செய்யணும். ஒரு நாள் 2 நாளில் பிளான்டேஷன் செய்ய முடியாது. ஏனென்றால் இன்றைக்கி 1,44,000 வீடுகள் எங்களுக்கு தேவை. 1,44,000 வீடுகள் தேவை. கிட்டத்தட்ட 60 to 70 லயன்கள் இன்னும் இருக்கின்றது. 70,000 லயன்கள் இருக்கின்றது. இந்த லயன்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும், அவர்கள் வாழ்க்கை முறையை மாற்றப்பட வேண்டும். ஆகவே இதெல்லாம் செய்வதற்கு தனியான ஒரு அரசாங்கத்தினால் செய்ய முடியாது, அதுவும் இன்றைக்குள்ள அரசாங்கத்தில் அறவே செய்ய முடியாது. ஆகவே இதை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. அதே போல் தேர்தலில் எங்களுக்கு எங்களுடைய கௌரவங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு தகுதி வாய்ந்தவர்களுக்கு தகுதியான பொசிஷன் கொடுத்து அதை வைக்கணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. திலகர் அவர்கள் ஒரு தகுதி வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக சிலர் பார்க்கிறார்கள், புத்திஜீவிகள் பார்க்கிறார்கள். அப்படியானால் அவருக்கான இடம் உங்களுடைய கூட்டணியில் கிடைக்கவில்லை. திலகர் ஒரு நல்ல அரசியல்வாதி, அவரை நாங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதின்னு தான் நான் சொல்லுவேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் குறிப்பிட்ட காலத்திலே திரு திகாம்பர் அவர்களோடு ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக நான் அந்த நேரத்தில் எப்படி ஆர்வம் தொண்டமானோட முரண்பாடு வந்தனோ அதே போல் இப்பொழுது திலகர் அவர்களும் ஒரு முரண்பாட்டு காரணமாக அவர் வெளியே போயிருக்கின்றார். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வந்தால் வரலாம், அல்லது அவர் ஒரு புதிய அரசியல் கட்சியை கூட உருவாக்கலாம். அப்படி பல சூழ்நிலைகள் இருக்கின்றன. அப்படியான கருத்தாளர்களும் இருக்கின்றன. மலையகத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய அரசியல் கூட்டணிகள் இணைந்து செயற்படுவதற்கு இளைஞர்கள் விருப்பம் தெரிவித்தால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதை தனிப்பட்டு நான் தீர்மானிக்க முடியாது. அது எங்களுடைய கட்சி செயற்குழு தான். ஒரு மறுசீரமைப்பு மலையகத்தில் அவசியம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்பது ஒரு தனிப்பட்ட கட்சி அல்ல. மலையக மக்கள் முன்னணி மக்கள் முன்னணி நிலைப்பாடு என்ன? மலைய மக்கள் முன்னணி நாங்கள் யார் வேணாலும் சேர்த்துக்கிறோம் வாங்க. ஆனால் எங்களுடைய ஒரு கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது என்னென்னா, ஒரு கூட்டணியிலே ஒரு எங்களுடைய கண்டிஷன், அதாவது கான்ஸ்டியூஷன் நாங்கள் இருக்கிறோம் என்னென்னா, ஒரு கட்சியிலேருந்து விலகி போனவரை இன்னொரு கட்சி எடுக்கக்கூடாது. இன்னொரு கட்சியிலேருந்து எங்கே வர்றதுன்னா அவங்க எடுக்க முடியாது. அது கட்சியினுடைய ஒரு மக்கள் முன்னணியுடைய இல்லை தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய. அதாவது ஈத்தோக்காவிலிருந்து யாரும் வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள்? ஈத்தோக்காவிலேருந்து வந்து எடுக்கலாம். தமிழ் முற்போக்கு கூட்டணியிலேருந்து 3 கட்சி இருக்குல்ல. ஆமாம். தமிழ் முற்போக்கு, அதாவது மலைய மக்கள் முன்னணி, ஜனநாயக மக்கள் முன்னணி, தேசிய தொழிலாளர் சங்கம். இது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு விலகினவங்க இன்னொரு கட்சிக்கு போக முடியாது. அவங்களுடைய கூட்டணிக்குள் இருக்கிறது. இப்போ ஈத்தோக்கா வாரதில்லையோ உள்ளே வரலாம். அதில் பரிமாற்றிக்கொள்ளக்கூடாது. அப்படின்னா திலகர் அந்த கேங்கில் அகப்படுறாரு. திலகர், புத்திரசிகாமணி அவர்கள் முன்னாள் உறுப்பினர்கள் தானே. அதான் சொல்கிறேன், அவர்களை மீண்டும் இணைத்துக் கொள்ளலாம். அவங்கள எந்த கட்சியில் இணைக்கிறது? இப்போ திகாம்பரம் வேணால் இணைச்சிக்கலாம். திலகரை திகாம்பரம் இணைக்கிறதுனா எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது. புத்திரசிகாமணி அவர் இணைக்கிறதுனா எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது. கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் இணைச்சு கொண்டால் அந்த பிரச்சனை வரும். திகாம்பரம் இணைத்துக் கொண்டால் நீங்கள் பிரச்சனைப்படுத்த மாட்டீர்களா? இல்லை நாங்கள் பிரச்சனைப்படுத்த மாட்டோம். ஜனநாயக மக்கள் முன்னணி இல்லை பிரச்சனைப்படுத்த மாட்டோம். அவங்க கட்சியிலே போய் அவங்க சேரலாம், தாய் கட்சிக்கு போய் சேரலாம். உங்களுடைய 2 ஏனைய கட்சிகள் வந்து சேர முடியாது. அனுஷா சந்திரசேகரன் எங்களோட வந்து சேர்றதுன்னா சேரலாம், அல்லது அவர் மனகணேசனோடய திகாம்பரத்தோடய போய் சேர முடியாது. நீங்கள் விட மாட்டீங்க? அதாவது கூட்டணிகளில் பிளவு வரும். இதுதான் எங்களுடைய கண்டிஷன். கூட்டணி தலைமைகள் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது எந்த விடயத்தை நீங்கள் முன்மாதிரியாக கொண்டு 2 வேட்பாளர்கள் ஒரு வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்தீர்கள்? காரணம் இருக்க வேண்டும். கோட்டாபாயாவும், அதாவது
2 பேர் போட்டியிடுகிறார்கள். கடந்த தேர்தல் கோட்டாபய சஜித் பிரேமதாச போட்டியிட்டிருந்தார்கள். அப்போது நீங்கள் ஒரு முடிவுக்கு வருகிறீர்கள். ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் நீங்கள் இருந்ததன் காரணமாக அவரோடு ஐக்கிய தேசிய கட்சியோடு நாங்கள் செயல்பட்டோம். அதில் மாற்று இல்லை. ஆனாலும் மலையக மக்களுடைய பிரச்சனைகள் குறித்தான ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கும், உங்களுடைய கூட்டணிக்கும் இருக்கும். இந்தந்த பிரச்சனைகளை இவர்கள் வந்தால் தீர்த்து கொள்ள முடியும் என்று. ஆனாலும் இந்த இடையில் வந்த இடைத்தேர்தல், ஜனாதிபதிக்காக பாராளுமன்றத்தில் நடைபெற்ற தேர்தலின் பொழுது டலஸ் அழகப்பெரும தரப்போடு நீங்கள் எவ்வாறான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருந்தீர்கள்? அதாவது நாங்கள் அந்த நேரம் சஜித் பிரேமதாஸ் ஆதரித்ததற்கு நான் பல காரணங்கள் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் எங்களுக்கு அந்த சொன்னதுனால நாங்கள் அவரை ஆதரித்தோம். ஆனால் இதில் டலஸை ஆதரித்ததற்கு காரணம், அதாவது நாங்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் ஒரு கூட்டு ஆட்சியாக இருக்கின்றோம். அதில் விலகி போனால் ஒன்று எங்களை சொல்லுவாங்க, நாங்கள் ஒன்று யூஎன்பிக்கு போயிருக்கணும். யூஎன்பிக்கு போனால் அது சஜித் பிரேமதாசாவுக்கு ஒரு பாதிப்பாக இருந்திருக்கலாம். நாங்கள் போயிருந்தோம். ஏன்னா அந்த கட்சி உடையும் தானே. இப்போ தமிழ் முற்போக்கு கூட்டணியோ அல்லது முஸ்லீம் காங்கிரஸோ உடைந்திருந்தால் அது ஒரு பாதிப்பு, சஜித் பிரேமதாஸுக்கு ஒரு பாதிப்பு வரும். ஆகவே நாங்கள் இன்று அங்கம் வைக்கின்ற ஒரு கட்சியினுடைய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அதில் செஞ்சோம். அதே நேரத்தில் முஸ்லீம் காங்கிரஸில் உள்ளவங்க அவ்வளோ பேரும் அதில் தானே செய்தாங்க. சரி, அந்த நிலைப்பாட்டில் இப்போது இருக்கிறார்கள். எதிரொரு நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்று எங்களால் கூற முடியாது, உங்களாலும் கூற முடியாது. நீங்கள் என்ன முடிவை எடுப்பீர்கள் என்பது உங்களுக்கும் தெரியாது. தற்போது இருக்கிற அரசியல் சூழ்நிலை, உங்களுடைய தீர்மானம் இப்படி இருக்கிறது. இன்றைய அரசியல் சூழ்நிலை தான் நம்ம இதை பேசலாம். சரி, ஒட்டுமொத்தமாக ராஜபக்ஷ தரப்பு செய்த தவறு, அவர்கள் அதிகமாக தவறு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய மோசடி, ஊழல் மிக்க ஆட்சியின் காரணமாக, அதனிடத்தில் நிர்வாகத்திறனற்ற ஆட்சியின் முறைமையின் காரணமாக இந்த தூரம் பிரச்சனைகள் வந்திருக்கிறது. ஆனாலும் கடைசியில் பாதிக்கப்பட்டது நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்கள். அதிலும் அதிகம் பாதிக்கப்பட்டது மலையக மக்கள். இல்லை, மலையக மக்கள் ஒன்று, விவசாயிகள் இந்த நாட்டில் பாதிக்கப்பட்ட அவங்க உரம் கொண்டாந்து கொடுத்துருந்தா இந்த அரசாங்கம் இவ்வளோ வீழ்வதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்க முடியாது. அதுதான் முதல் அடி இவங்களுக்கு. விவசாயத்துக்கு உரம் கொடுக்காதனால தான் முதல் அடி இந்த அரசாங்கத்துக்கு வந்தது. ஆகவே அதனுடைய தாக்கம் தான் எல்லா பக்கத்துலேயும் போய் தாக்கி இருக்குது இவங்களை. இல்லை, ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு விவசாயிகள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு அரிசி 200 ரூபாய்க்கு தான் வாங்கணும். அது மாற்றுக்கருத்து கிடையாது. நெருக்கடி மிக்க ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அந்த அரசாங்கத்தில் ஒரு சின்ன மாற்றம் வருகிறது. அதுவும் நீங்கள் விரும்பி செயற்பட்ட இன்னும் ஒரு தலைவர் ஜனாதிபதியாக வருகிறார். இப்படியான நேரத்தில் நாடு ஒரு நெருக்கடியான கட்டத்தில் இருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் ஏன் அந்த அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என்பதை பற்றி நீங்கள் யோசிக்கவில்லையா? அதாவது ஒரு அரசாங்கம் கொண்டு செல்வதற்கு இந்த நாட்டில் உள்ள பொலிட்டிக்கல்ஸ், அதாவது அரசியல்வாதிகள் மட்டும் இன்றைக்கு ஈடுபட்டு சரி வராது. இவங்க தான் எல்லாம் செய்யணும், இவங்க தான் பலம் கொடுக்கணும் பாராளுமன்றத்துக்கு. ஆனால் அப்படி வருகின்ற ஒரு அரசாங்கம், ஒரு தலைவர்கள் வெளிநாடுகளுடைய நன்மதிப்பை பெற்றிருக்க வேண்டும். இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ பேசுகிறோம், எங்கள் நாட்டில் டாலர் இருக்கா? கிடையாது, பணம் கிடையாது. கப்பல் 14 நாள் 20 நாள் இன்றைக்கி இதில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஹார்பரில். அப்போ என்ன காரணம்? எல்சி ஓப்பன் பண்ண முடியாது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த நாட்டினுடைய பேங்க்கெல்லாம் இன்றைக்கி எல்சி ஓப்பன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இன்றைக்கு எங்கள் நாட்டை மற்றவர்கள் அங்கீகரிக்கப்படவில்லை, IMF இன்னும் கொடுக்கப்படவில்லை. ஆகவே இந்த நாடை அங்கீகரிப்பதற்கு வெளிநாடுகள் முதல்ல ஒத்துக்கொண்ட ஒரு தலைவர், ஒரு நாட்டினை அங்கீகரிப்பதாக இருந்தால் அந்த நாட்டிலே சர்வதேச சமூகங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விடயம், ஒரு தேசிய மட்டத்திலான அனைத்து கட்சிகளுடன் ஒன்றிணைந்து ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்படும் அல்லது நம்பிக்கையான ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும் விடுத்திருந்தார் தானே. அதாவது நான் இப்போ தான் நீங்கள் டேனுக்கு பாருங்க, திரும்பவும் ஜனாதிபதி அழைப்பு விட்டிருந்தார். இந்த ஜனாதிபதி மேலே தான் நாங்கள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறோமே. ஏன்னா அவர் போயிருக்க கூட்டம் தானே சரியில்லை. அதே ஊழல் செய்கின்ற மக்கள் தானே அங்கே இருப்பாங்க. அதே ஊழல் செய்கின்ற அரசியல்வாதிகள் தான் இன்றைக்கி அங்கேயே அமைச்சர்களாக இருக்கிறாங்க நிறைய பேர். அதனை மாற்றி நீங்கள் வருகின்ற பொழுது குறிப்பிட்ட எல்லைக்குள் உங்களுக்கும் அமைச்சர் பதவி தந்து ஏனைய கட்சிகளுக்கும் பகிரும் பொழுதும் அதே ஊழல்வாதிகளில் பாதி பேருக்கு அமைச்சர் பதவி கிடைக்காமல் போகும். அப்படியானால் சர்வதேச ரீதியாக அரசாங்கத்துக்கு ஒரு நன்மதிப்பும் கிடைக்கும், நாடும் வளம் பெற்றதாக இருந்திருக்கும், அதனிடத்தில் உங்களுக்கும் உங்களுடைய மக்களுக்கு சேவை செய்யக்கூடியதாக இருந்திருக்கும். ஏன் அந்த தீர்மானத்தினை எடுக்கவில்லை? அதாவது அதாவது வெளிநாடுகள் ஏற்றுக்கொள்ள, சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தலைவர் முதலாவது வர வேண்டும். ரணில் விக்ரமசிங்க அப்படிப்பட்டவர் இருக்கலாம்.
அதை நாங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, சர்வதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர் எப்படி வந்தார் என்பது ஒரு கேள்விக்குறி. அவர் அரசியல் பிரிவாக வந்திருக்கிறார், எப்படி அரசியல் அமைப்பாக வந்திருக்கிறார். ஆனால் அவர் மக்களுடைய ஆணை கிடையாது, அது ஒன்றாவது. ரெண்டாவது, அவர் இன்னும் யாரை வைத்துக்கொண்டு அரசாங்கம் செய்கின்றார்? பசில் ராஜபக்ச சொல்கிறது தான் அவர் கேட்குறாரு. அவருடைய பினாமியாக தான் இருக்கிறாரு. ஆகவே அவர் அதே அந்த அரசாங்கத்தை தான் வேணான்னு இந்த நாட்டு இளைஞர்கள் துரத்துனாங்க. பசில் ராஜபக்ச துரத்துனாங்க, மஹிந்த ராஜபக்ச துரத்துனாங்க, யார் கோட்டாபாய ராஜபக்ச துரத்துனாங்க. அந்த தரத்தில் அவங்களே இன்றைக்கி அதில் இருந்த அமைச்சர்கள், நான் பேச சொல்ல விரும்பலை, அந்த அமைச்சர்கள் பல அமைச்சர்கள் ஊழல்வாதிகள் அதில் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அவர்களை வைத்துக்கொண்டு, அவர்களுடைய கேங்கை வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் தொடர்ந்து செய்யுமானால் ரணில் விக்ரமசிங்கே நல்லவர், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த அரசாங்கத்திலே இருக்கிறதுனால. இவர் வேறொரு குரூப் உண்டாக்குனார்னா நிச்சயமாக வேறு ஆதரிக்கலாம். இல்லை, ஒரு ஆணை பெண்ணாக்க முடியாது, ஒரு பெண்ணை ஆணாக்க முடியாது, அத்தனையும் தாண்டி அதிகாரம் அவரிடம் இருக்கிறது. அப்படியானால் உங்களுக்கு என்ன அச்சம்? அவர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக இரட்டை பிரஜா உரிமை குறித்தான விடயத்தை கொண்டு வந்துருந்தார் நாடாளுமன்றத்துக்கு. சரி, ஆனால் இன்னைக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இவ்வளோ அதிகாரங்கள் இருந்தும் ஏன் அவர்களுக்கு இன்னும் வெளிநாடு இந்த காசு கொடுக்கப்படவில்லை? IMF ஏன் இன்னும் கொடுக்கவில்லை? ஏன் அந்த கண்டிஷனை அவங்களை நிறைவேற்ற முடியவில்லை? ஏனென்றால் சர்வதேச சமூகத்தினுடைய முழுமையான ஆதரவினை இந்த அரசாங்கம் பெறவில்லை. அனைத்து தரப்பினரும் ஒன்று சேரவில்லை. அதான் பெறவில்லை. மலைய மக்கள் முன்னணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, அதனிடத்தில் சிறுபான்மை கட்சிகள், தமிழ் தேசிய வடபகுதி அரசியல் கட்சிகள், அதனிடத்தில் மைத்திரிபால சிறிசேன தரப்பு, இவ்வாறானவர்களை இணைத்துக் கொண்டு ஒரு பயணத்தினை ஆரம்பித்திருந்தால் ஒரு சில வேளைகளில் இது நேர காலத்தோடு நடைபெற்று முடிந்திருக்கு. எடுத்துக்கிறோங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 4-5 பார்ட்னர் சேர்றோம். அந்த 4-5 பார்ட்னரும் நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கணும். நீங்கள் என்னைய வஞ்சம் தீர்க்கிறதுக்கு, என்னைய அழிக்கிறதுக்கான நீங்கள் ஒரு முகாமையாளராக இருந்தால் உங்களோட நாங்கள் எப்படி பார்ட்னர்ஷிப் சேர முடியும்? ரணில் அப்படியான வஞ்சம் தீர்க்கக்கூடிய. ஆமாம், இப்போ அவர் வஞ்சம் தீர்க்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் இப்போ சஜித் பிரேமதாஸ். ஆனால் நீங்கள் அவரோடு இருக்கிறீர்கள். ஆமாம், அவர் எப்படா சஜித்தை அழிப்போன்னு தான் அவர் இருக்கார். அது தெளிவாக தெரியுது. அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் பாராளுமன்றத்தில் பேசுகிறதுன்னு தெரியுது. அதில் நியாயம் இருக்கிறதா? இல்லை, ரணிலுடைய அந்த செயற்பாட்டில் நியாயம் இருக்கிறது? இல்லை, நியாயம் இல்லை. ஒரு கட்சியை கூண்டோடு அழித்து அவருக்கு அது கைவந்த கலை. யாருக்கு? ரணிலுக்கு. எது? ஏன்னா கட்சியை பிரிக்கிறது, பிரித்தாளும் கொள்கை. LTTயை பிரித்தது யார்? ரணில் விக்ரமசிங்க. யார் சொல்வது? நாங்கள் சொல்கிறோம். அது எல்லா புக்கிலையும் தான் எழுதுகிறாங்களே. கருணாமான் அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொல்லுவார். ஆனால் கருணாமானோட பேச்சுவார்த்தை நடத்தின சாணக்கியன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ரணில் தான் பிரித்தாள். அந்த பயத்தின் காரணமாகவா? அது இல்லை. ஆனால் அவருடைய அந்த 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 அட்டிடியூட் அப்படி. அதாவது ராஜதந்திரம், அரசியல் ஆளுமை அவரை பொறுத்தளவு அவர் கெட்டிக்கார். அப்படின்னால் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி அவர் பிரித்து விடுவார். செஞ்சாலும் செய்யலாம், நீங்களும் வெளியேற விடுவீர்கள். செஞ்சாலும் செய்யலாம், என்ன செய்ய முடியாது. இல்லை, நீங்கள் மாத்திரமல்லவே அதிகாமரும் மனகுணேசன் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நடக்காது. ரணில் விக்ரமசிங்க நல்லாட்சி ஒன்று செய்தால் அவரை நாங்கள் ஆதரிக்கலாம். ஆனால் அவர் செய்கிறது நல்லாட்சி இல்லையே. அவர் செய்கிறது பசிலோட பினாமி தானே. பசில் என்ன சொல்கிறாரோ அதை தானே செய்கிறாரு. இனி அவர்கள் மூலமாக வந்தால் அதை தான் நீங்கள் சொல்கிற. அவர் மூலமாக தான் வந்தார். அதனால் அவருக்கு கடன் இருக்கின்றது. செஞ்சொற்று கடன் தீர்க்க தீராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. அரசியலில் வஞ்சகன் கர்ணன்னு தெரியாதான்னு இதை சொல்கிறாங்க. இல்லை, இங்கே அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. ஏனைய கட்சிகளுடைய ஆதரவு பெரும்பான்மையாக நாடாளுமன்றத்தில் ஊடாக அவருக்கு தேர்தலின் பொழுது கிடைத்திருந்தால் பசில் ராஜபக்ச சொல்கிற அனைத்தையும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்க மாட்டார். அவருடைய அனுபவத்துக்கோ அல்லது அவர் அதற்கு முன்பு செய்த பணிகளை கருத்தில் கொண்டோ இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வந்தது, நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்தது. அப்போது இந்த ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இருப்பவர்கள் ஏன் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சஜித் பிரேமதாசுக்கும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதன் மூலம் கிடைத்ததல்லவா? அது எனக்கு சரியாக இல்லை. அவர் ஜனாதிபதி ஆங்கள், நான் பிரதமராக என்ற முடிவு உங்களுடைய கூட்டணி வந்திருக்கலாம் தானே. அவ்வாறு ஒரு யோசனை நீங்கள் நிச்சயமாக முன்வைத்திருப்பீர்கள். இப்போவும் அது ஏனென்றால் அவரையும் உங்களுக்கு பிடிக்கும், வேறையும் பிடிக்கும். இப்போவும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எந்த நேரத்துலையும் நடக்கலாம். ஒரு எலெக்ஷன் வந்தால் அது நடக்கலாம். தேர்தல் வந்தால் நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் இல்லை, ஜனாதிபதி தேர்தல் வந்தால் இருவரும் இரு துருவங்களாக போட்டியிடுவார்கள். இல்லை, ஜனாதிபதி தேர்தல் வந்தாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது.
ஒரு ஆள் ஜனாதிபதி, ஒரு ஆள் பிரதம மந்திரியாக வரலாம். அப்படியானால் மொட்டுக்கட்சி நடுத்தரவில் விடப்படும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் சொல்வதை பார்த்தால் ரணில் விக்ரமசிங்கே தொட்டும் பார்க்கக்கூடாது. இல்லை, ரணில் விக்ரமசிங்கே பழி தீர்ப்பதற்கான ஒரு முயற்சி யாரு இல்லை சஜித் பிரேமதாசை பழி தீர்ப்பதற்கான முயற்சி ரணில் எடுத்திருக்கிற நிலையில் இது சாத்தியமாகுமா? சொல்ல முடியாது. அது ஒரு நல்ல பாம்பு ரணில் விக்ரமசிங்கே. ஒரு பாருங்க என்ன நீங்கள் டாலஸ் ஆதரித்தீர்கள். அவர் மொட்டு கட்சியைச் சேர்ந்தவர். எந்த நம்பிக்கையில் நீங்கள் அவரை ஆதரிக்கிறீர்கள்? இவர் ராஜபக்ஷ குடும்பத்தோடு, அவரும் ராஜபக்ஷ குடும்பத்தோடு இருந்தவர். அவர் வந்ததுக்கு பிறகு ராஜபக்ஷ குடும்பத்தை ஆதரிக்க மாட்டார். முதல்ல சொன்னேன் தானே, நாங்கள் இருக்கிறது ஒரு கூட்டணியை பிரித்து கொண்டு செல்வதற்கு நாங்கள் விருப்பம் இல்லை. ஆகவே கூட்டணியுடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் இருந்தோம். நாங்கள் தனித்தனியாக போயிருக்கலாமே. ஒரு நிர்வாகம் தனியாக போயிருக்கலாமே. நிர்வாகத்தை அரவிந்தகுமார் தனியாக போனார் 20க்கு வாக்களிச்சுட்டு. அவர் மேலே உங்களுக்கு கோவம் அல்ல, போனார் தானே. அது அவருடைய செல்ஃபிஷ். அதான் அமைச்சு எடுத்துட்டாரு. நான் அதான் எடுக்கலாம், குறுகிய காலம் தானே. நான் அப்படி செல்ஃபிஷ் பார்க்க விருப்பம் இல்லை. சுயநலமாக இருக்க நீங்கள் விரும்பல. அது ஒரு கட்டுப்பாடு, ஒரு கோட்பாடு எல்லாம் இருக்கணும். அமைச்சராக வரவிட்டாலும் பரவாயில்லை, வந்து விட வேண்டும். இல்லை, பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, ஒரு 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 நல்ல மனிதனுங்கிற பேரை வாங்கணும். அதாவது சுயநலத்துக்காக நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோன்னு யாரும் நாளைக்கு திட்டக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. இதெல்லாம் என்னுடைய இதில் இருக்குது. நான் எப்போவுமே யார்கிட்டையும் நான் ஒரு சதம் லஞ்சம் வாங்கினது இல்லை. சும்மா யார் வேணாலும் சொல்லலாம் வாங்கினாங்க இதாச்சாங்கண்ணே. எனக்கு அந்த தேவையும் இல்லை. ஒரு ஒரு பொய் சொல்லி ஏமாற்று செய்கின்ற அரசியலும் எனக்கு வேண்டியதில்லை. நான் ஒரு நேர்மை இல்லை, காந்தின்னு நான் சொல்ல மாட்டேன். காந்திக்கு சொல்ல முடியும். என்னுடைய நேர்மையான ஒரு அரசியலை நான் செய்யணுங்கிற விரும்புகிறேன். அது எனக்கு நாளைக்கு பாராளுமன்றம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. இருக்கிற வரைக்கும் கெட்ட பேர் இல்லாமல் போகணும். அதான் உங்களுடைய நோக்கம். எதிர்வரும் காலங்களில் இவன் இன்னைக்கு இந்த கட்சியில், நாளைக்கு அந்த கட்சியில், நாளைக்கு இந்த ஒரு கட்சியில், இப்படி கட்சி மாறி போனால் யாரும் கணக்கெடுக்க மாட்டான் நம்மளை. அது அந்த நோக்கம் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இப்பொழுது நீங்கள் அரவிந்தகுமாருடைய வெளியேற்றத்தை பற்றி பேசியிருந்தீர்கள். ஒரு மக்கள் பிரதிநிதியாக பாராளுமன்றத்துக்கு வருபவர் பாராளுமன்றத்தில் பேசுவதற்காக மட்டுமா வர வேண்டும்? அமைச்சு பதவிகளை எடுத்து மக்களுக்கு சேவையாற்றக்கூடாதா? 20வது திருத்த சட்டம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 20வது திருத்த சட்டமும் இந்த நாட்டை அழிவு பாதையில் கொண்டு போவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. ஆகவே இந்த 20வது திருத்த சட்டத்தில் தான் இந்த ராஜபக்ச. நீங்கள் 18 ஆதரிக்கவில்லையா? யார்? நான் 18 ஆதரிக்கிறேன். நான் 19க்கு தான் வந்தேன். 18 ஆதரிக்கவில்லை. இல்லை, 19 தான் வந்தேன். 19 தான் வந்தேன். 17க்கு இருக்கவில்லை. இல்லை, 17க்கு இல்லை. நான் 18 ஆதரித்தேன். ஆதரித்தேன். அதைத்தான் இப்பொழுது அரவிந்தகுமார் செய்திருக்கார். இல்லை, அவர் 20 வந்து என்ன சொல்லுது? பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இல்லை, 18 தான் 20 விட மோசமான. 20வது திருத்தத்தை தாண்டி 18வது திருத்தம். அதாவது 20வது திருத்த சட்டம், அதாவது 19 கொண்டாந்த பிறகு அதை மாற்றி 20க்கு கொண்டு போனதான் பிள்ளை. 18 இருந்துருச்சுன்னா இப்போ ராஜபக்ச 3வது தரம் ஜனாதிபதியாக வந்திருக்கலாமே. ஆனால் அவர் இப்படி அநியாயம் செய்யவில்லையே. கோட்டாபாயை போகிற அநியாயம் செய்யலையே. கோட்டாபாய் யார் சொல்றதையும் கேட்க மாட்டார். இல்லை, மஹிந்த ராஜபக்சவும் 18 கொண்டு வந்து தானே 3வது தடவையாக ஜனாதிபதி தேர்தல் போட்டியிட்டார். அப்படியான ஒரு நிலைக்குத்தானே அவரையும் அந்த ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய அந்த ஊழல் மோசடி பற்றி உங்களுக்கு தெரியாது என்றீர்கள். அவர்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் மோசடி மிக்கது, ஊழல் மிக்கது, அதனிடத்தில் விண்வரையம் செய்கின்ற ஒரு அபிவிருத்தி திட்டமாகவே இருந்தது என்பதை பற்றிய பார்வை இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் 3வது தடவையாக வருவதற்கு உங்களுடைய ஆதரவு இருந்தது. இல்லைன்னு சொல்ல முடியாது. அதில் தவறென்று உணர்ந்து 19 ஆதரிக்கிறீர்கள். அது தவறு, அது செய்த தவறு தான் 19 நாங்கள் ஆதரிச்சோம். 19 இருந்த பலவீனங்கள் தான் நாட்டில் குண்டுவெடிப்பு நடந்ததற்கு காரணம் என்று அப்போது மொட்டுக்கட்சி சொன்னது. அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அது கிரியேஷன், குண்டு தாக்குதல் கிரியேஷன். அவர்கள் சொல்கின்ற இந்த கருத்து, அதாவது ஜனாதிபதி வேறு பிரதமர் வேறு என்ற வருகிற பொழுது சில குறிப்பிட்ட நபர்கள் தாங்கள் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்பதற்காக நாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் அந்த சூழ்நிலை. அதை தவிர்த்திருக்கலாம். தவிர்க்காமல் 19 காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நேரம் நாங்கள் ரணில் விக்ரமசிங்கோட ரணில் விக்ரமசிங்கை அழிப்பதற்கான எடுக்கப்பட்ட ஒரு திட்டமாக இருக்கலாம். மைத்ரிபாலையை அழிப்பதற்கான ஒரு திட்டமாக இருக்கலாம். 2020 ஏற்றுக்கொள்ளலாம். அவரை இல்லை, அந்த அரசாங்கத்தை நல்லாட்சி அரசாங்கம் அடுத்த முறை வரக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் செய்திருக்கலாம். ஏன் உங்களுடைய ஜனாதிபதி அதனை பார்த்து கொண்டிருந்தார்? அவர் அதை ஒழுங்காக நடத்தியிருந்தால் இன்றைக்கி அவர் ஜனாதிபதியாக இருக்கலாமே. அவர் அதை செய்யாதனால தானே அவர் விட்ட பிழையும் அதுதான். பாஸ்கு என்னது உயிர்த்த ஞாயிறு இதில் இன்றைக்கி அவரையும் ஒரு பிரதான சூத்திரதாரியாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க.
பாராளுமன்றத்திலே பேசப்படுது. அப்படியானால் அவரே தேர்தலில் போட்டியிடாத வகையில் ஒரு குண்டை வெடிக்க வைத்து விட்டாரா? இல்லை, அவரும் இறுதி நேரத்தில் தேர்தலில் போட்டி போடணும் ஒரு ஆசை வந்தது தானே அவருக்கும். அது முடியாமல் போய்விட்டது. அவர் செய்திருக்க மாட்டார். அதுக்கு பிறகு ஆட்சியாளராக வந்தவர்கள் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கலாம். இன்னும் அது உறுதியான நிலைப்பாடில் இல்லை. அதனால் அதை நாங்கள் பேசுகிறதுல இப்போ அர்த்தம் இல்லை. அவருடைய தூண்டுதலின் பேரில் செய்திருக்கலாம். அதில் பாதிக்கப்பட்டது அதிகமான முஸ்லீம் மக்கள். இப்போ 21வது திருத்தத்தில் 22 என்று வந்தது. இப்பொழுது 21 இப்போ நாடாளுமன்றத்தில் அது வரையறுக்கப்படுகிறது. இப்படியான நிலையில் இந்த இரட்டை பிரஜா உரிமை குறித்தான விடயத்தில் பெசில் ராஜபக்சனுடைய வெளியேற்றத்தை நீங்கள் ரணில் விக்ரமசிங்கின் ஒரு நல்ல சமிக்ஞா நீங்கள் பார்க்கவில்லையா? நல்ல, அதை நாங்கள் பாராட்டுகிறோம். அவர் பெசிலுடைய சொல்வதை கேட்டிருந்தால் அதை கொண்டு வராமல் இருந்திருக்கலாம் தானே. ஆனால் அவர் அதை கொண்டு வராமல் இருந்தால் அவர் தோற்று போயிருப்பார். எங்கே தோற்று போயிருப்பார்? அந்த 21வது திருத்த சட்டம் தோற்றுருக்கும். அதற்கு வெற்றி கிடைச்சிருக்காது. அது ஏன்னா பெசிலுக்கு எதிரானவங்க நிறைய பேர் பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அதை கொண்டாந்து அந்த இதை ஒத்துக்கிட்டதுனால தான் அந்த 21 வெற்றி அடைஞ்சிது. இல்லைன்னா அது வெற்றி அடைஞ்சிருக்க முடியாது. அந்த ஒரு நோக்கத்திற்காக அவர் அதனை கொண்டு வந்திருந்தார், வெற்றியடை செய்ய வேண்டும் என்பது. வெற்றி அடைஞ்சாதானே அவர் இதை வச்சு தான் இன்டர்நேஷனலில் அவர் கிரியேட் பண்ண பார்க்குறாரு. இப்போ நல்ல பேர் எடுத்து இதை நான் 21 அமல்படுத்த போகிறேன், இதில் எனக்கு வெளிநாடுகளில் உதவி தாங்க, நாங்கள் எல்லாம் இப்போ நார்மலாக நடக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது கிரியேட் பண்ணுறதுக்கு அவர் செய்யலாம் தானே. உங்களுடைய கூட்டணியில் யார் இருக்கிறார்கள் இரட்டை பிரஜா உரிமை கொண்டவர்கள்? ஒருத்தரும் இல்லை. நிச்சயமா இல்லை. தெரிந்த அரசியல்வாதிகள் நண்பர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். எனக்கு தெரியாது. ஈத்தோகாவில் தெரியாது. இல்லை, ஈத்தோகாவில் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். வாய்ப்பில்லை. யாரும் இரட்டை பிரஜா உரிமை இல்லை. ஏனைய அரசியல் கட்சிகளில் எனக்கு தெரியாது. வடக்கு நாங்கள் அதெல்லாம் போய் தேடி பார்த்துட்டு இருக்கோம். வடக்கு அரசியல்வாதிகள் உங்களுக்கு இடையில் உரையாடல்கள் நடக்கும் தானே சாதாரண? அப்படியான பட்சத்தில் சரி, அப்படியே நடந்தாலும் அந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது தானே, மீடியாவில் சொல்லக்கூடாது தானே. தெரிந்து வைத்திருக்கிறீர்கள்? இல்லை, அப்படி தெரிந்திருந்தாலும் தெரியாது. தெரிந்திருந்தாலும் ஊடகம் மூலமாக ஒரு சொல்றது தப்பு தானே. நிச்சயமா ஊடகங்கள் மூலமாக தானே அதனை வெளிப்படுத்த வேண்டும். ஊடகங்களை தானே மக்கள் பார்க்கிறார்கள். ஊடகங்களை மக்கள் நம்புகிறார்கள். சில விஷயங்கள் வரையறுக்கப்பட வேண்டும். பர்சனல் தணிக்கை பர்சனல் விஷயம் இதுகளை பேசக்கூடாது. ஹன்சாட்டிலிருந்து தூக்க வேண்டும் என்று. இப்பொழுது ஜனாதிபதியுடைய அதிகார பகிர்வு குறித்தான முயற்சியை எப்படி பார்க்கிறீர்கள்? அவர் ஒரு நாளைக்கு ஒன்று சொல்கிறாரு. இப்போ ஒரு நாள் சொல்கிறாரு 13 உங்களுக்கு வேணுமா, 13 உங்களுக்கு வேணுமா, 13 உங்களுக்கு வேணுமான்னு எல்லாம் போடுறாரு. அப்போ எல்லோரும் ஆமாம் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் வந்து சொல்கிறாரு மாவட்ட அபிவிருத்தி சபை தான் உங்களுக்கு தருவேன்னு. எதை முதல்ல சொன்னார் வடக்கில் இருக்கின்ற பிரதிநிதிகள் மட்டும் வந்து என்னை பாருங்கன்னு சொன்னார். அதுக்கு பிறகு எல்லோரும் அது சொன்ன பிறகு வடகிழக்கு பார்க்க சொன்னார். இப்போ முஸ்லீம்களையும் சேர்த்துருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று சொல்லிட்டு வர்றாரு. அதாவது அவரோட சிந்தனை வேறு விஷயங்களில் போகணும். அப்போ இந்த எக்கானமிக்கை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அந்த நோக்கத்தில் தான் ஜனாதிபதி இப்படி செய்கிறாரு அவர். ஏன் இப்படி ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கக்கூடாது? தமிழ் மக்களுடைய அதிகார பகிர்வு குறித்தான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, மாவட்ட அபிவிருத்தி குழுக்கள் அந்த மைத்ரிபால சிறிசேன சொன்ன கருத்தோடு இணைந்ததாக அது ஜே.ஆர். ஜெயவர்தனுடைய காலப்பகுதிகளில் கொண்டு வரப்பட்ட ஒரு முயற்சி. ஆனாலும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கும் தான் தயார் என்கிறார். இவை அனைத்துமே இந்த அதிகார பரவலாக்களுக்கு உள்ளடங்கப்படுகிறது. ஏன் இதனை செய்து மக்களுடைய ஒரு அங்கீகாரத்தினை பெற்று தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் செய்திருக்கக்கூடாது, செய்வதற்கான முயற்சி எடுத்திருக்கக்கூடாது? அதாவது மாவட்ட அபிவிருத்தி சபை என்பது ஏற்கனவே வடகிழக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த நேரங்களில் தான் மாவட்ட அபிவிருத்தி குழு என்ற போர்வையிலே இங்கிருந்து போன சில ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்கள் அந்த ஜஃப்னால் லைப்ரரியில் நெருப்பு வச்சது, அவர்களை அநியாயம் பண்ணது, 83 கலவரங்கள், இதெல்லாம் காரணம் அந்த அபிவிருத்தி சபையும் ஒரு காரணமாக ஏற்றுக்கொள்ளாமை. ஆகவே அதை மீண்டும் அமல்படுத்துவதற்கான முயற்சி எடுப்பது அதிகாரத்தை குறைப்பது. நாளைக்கு வந்து சொல்லுவார் பார்லிமெண்ட்டில், உங்களுக்கு மாவட்ட அபிவிருத்தி சபை அல்ல கிராம அபிவிருத்தி சபை தாரேன்னு. அப்போ அதையும் ஏற்றுக்குருவாங்களா? அவங்க ஃபைட் பண்ணுறாங்க சமஷ்டி, எங்களுக்கு ஒற்றாட்சி முறையிலே சமஷ்டி இருக்கணுங்கிற முறையிலே அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட போய் நான் மாவட்ட அபிவிருத்தி சபை தாரேன்னா யார் ஏற்றுக்குருவது? அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தில் அது ஒரு மிக முக்கிய பங்கினை ஆற்றாதா? இப்போது ஒரு பிரச்சனை வருகிறது. மைத்ரிபால சுட்டிக்காட்டிய விட அதுக்கு தான் டிடிசி கமிஷன் இது வச்சிருக்கிறாங்களே. இருந்தாலும் அவற்றின் உயிர்ப்பு இல்லை.
அதனையே தனியாக நடைமுறைப்படுத்துவதாக அதற்காக சில ஏற்பாடுகளை செய்து அவற்றை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது சில பிரச்சனைகளுக்கு ஏன் பல பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு காணக்கூடியதாக இருக்கும். இப்போது அந்த கோவில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று வடக்கிலே சென்று கொண்டிருக்கிறது. இதனை நாடாளுமன்றத்திலே தமிழ் தேசிய கூட்ட உறுப்பினர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக பேசப்படுகிறது. ஏன் அவ்வாறான ஒரு பிரச்சனையை மைத்ரிபால சிறிசேன சொல்வதை போன்று மாவட்டத்திலே வைத்து பேசி அதற்கு ஒரு தீர்வு காண முடியாத பட்சத்தில் இதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படியான நிலையில் அவற்றை தீர்த்துக் கொள்ளும் வாய்ப்புகள் இருக்கிறது. அனைவரும் ஒன்று கூடி பேசி தீர்த்து கொண்டால் இந்த நாட்டிலே அனைத்து பிரச்சனைகளுமே தீர்த்துவிடும். இங்கு ஒன்று கூடி பேசுவதில் தான் பிரச்சனை இருக்கிறது. ஒன்று கூடி பேசுவதற்கு முன்பாக அவற்றை பகிரங்கப்படுத்துவது, உங்களுடைய குரல்களாக நாங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறோம் என்று மக்கள் மத்தியில் காட்டுவதற்கான ஒரு முயற்சி தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்பொழுதும் எடுக்கப்படுகிறது. அப்படியானால் இவ்வாறான ஒரு திட்டம் வந்தால் அது நடைமுறை சாத்தியமானதாக நான் கருதுகிறேன். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது அதிகார பகிர்வு என்று சொல்லப்படுகின்ற பொழுது இதில் இந்தியாவுடைய பங்கும் இருக்கின்றது. இந்தியா இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக மாகாண சபை 13வது திருத்த சட்டத்திலே மாகாண சபை கொடுக்கப்பட்டது. ஆகவே இன்று அந்த மாகாண சபையை பவர் கூட 10 இன்றைக்கி சொல்கிறாங்க. கஜேந்திரன் பொன்னம்பலம் இது வேணான்னு சொல்கிறாரு. இப்படியான சூழ்நிலை அங்கே இருக்குது. இந்த நேரத்தில் போய் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த மாவட்ட அபிவிருத்தி சபையை ஏற்றுக்கொண்டால் மக்கள் அவர்களை நிராகரிப்பார்கள். ஆகவே நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது மக்களுக்காக. அதிகார பகிர்வு மேலிருந்து கீழா கீழிருந்து மேலா என்பது வேறு பிரச்சனை. அது ஒரு முடிவுக்கு வராத ஒரு பிரச்சனை. இருந்த போதிலும் நாங்கள் அந்த அதிகார பகிர்வு குறித்தான விடயத்தில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் அல்லது மாகாண சபை அதையும் தாண்டி மாகாண சபையினூடாக இன்னும் ஒரு அதிகார பரவலாக்கள் என பல விடயங்கள் இருக்கின்றன. இதே மலையக மக்கள் சார்பில் நீங்கள் இதனை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை மாவட்ட அபிவிருத்தி சபை இல்லை நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாங்கள் எங்களுக்கும் மாகாணங்களுக்கான அதிகாரம் மாகாணங்களுடைய அதிகாரம் தான் கொடுக்கப்படணும். மாகாணங்களுக்கான அதிகாரம் என்றால் வடக்கு கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய மத்திய மாகாணத்துக்கும் கிடைக்கும். அதற்கான எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு இது தமிழர்களுக்காக மட்டும் கொடுக்கக்கூடாது. என்னை பொறுத்தளவில் இலங்கையில் இருக்கின்ற முஸ்லீம்கள் அதே போல் மலையக தமிழர்கள் சிங்களவர்களுக்கும் இந்த அதிகாரம் போய் சேர வேண்டும். அப்பொழுது தான் அந்த அரசியலிலே ஒரு மாற்றங்கள் வரலாம். அந்த அரசியல் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அந்த மக்கள் சேவைகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் டலஸ் அலக பெருமவை இந்தியாவை ஆதரித்தது என்று நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அதை பற்றி சரியாக எனக்கு தெரியாது. இந்தியாவுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்கிறது? இந்தியாவை பொறுத்தளவில் இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு நிறைய உதவி செய்திருக்கின்றது. இன்று இந்திய அரசாங்கம் இல்லாவிட்டால் இன்றைய நிலையில் கூட நாங்கள் பட்டினியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட $4 பில்லியன் இவர்களுக்கு மருந்து, உணவு, ஏனைய பெட்ரோல், டீசல் போன்ற பல்வேறு உதவிகளை இந்தியா செய்திருக்கின்றது. ஆகவே இந்தியா எங்களுக்கு எப்பொழுதுமே அயல்நாடு என்ற அடிப்படையிலே அயல்நாட்டுக்கு முதலிடம் என்ற அடிப்படையிலே இந்தியா எங்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்வோம். நான் இந்தியாவை எப்பொழுதும் மதிக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றேன். இந்தியாவினுடைய வீட்டு திட்டத்துக்கு என்ன நடந்தது? அது இன்றைக்கி நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசினோம். இந்தியாவினுடைய வீட்டு திட்டம் 4000 வீடுகள் பூர்த்தியாகப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு சில வீடுகள் குறைகள் இருந்தாலும் இந்த 10,000 வீடுகள் மோடி அவர்கள் வந்த பொழுது சொன்ன வீடுகள் ஆரம்பிக்கப்படவில்லை. இதற்கு காரணம் இங்குள்ள பெருந்தோட்ட கம்பெனிகள் காணி கொடுப்பதில்லை. ஆகவே இந்த காணியை வழங்காதன் காரணமாகத்தான் இந்த வீட்டு திட்டம் செயல்படாத முறையிலே இருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அன்னைக்கு 1.2 மில்லியன் தான் ஒரு வீட்டுக்கு கொடுத்தாங்க இந்திய வீடு. இன்றைக்கி அந்த 1.2 மில்லியனில் செய்ய முடியாது. இன்றைக்கி 2.7 மில்லியன் வருது அந்த வீடு ஒன்று கட்டுவதற்கு. அப்போ இந்தியா கொடுத்த 10,000 இன்றைக்கி 7,000 வீடு தான் கட்ட முடியும். ஆகவே இது இலங்கை அரசாங்கம் விட்ட பிழை, கம்பெனிகள் விட்ட பிழை. இன்றைக்கி அது விட்டுருந்தால் இன்னொரு 3000 வீடுகள் கட்டலாம். இன்றைக்கி கட்ட போகிறாங்களோ தெரியாது. ஆனால் கட்டினால் 7,000 வீடு தான் கட்ட முடியும் அந்த இன்றைக்குள்ள காஸ்ட்டுக்கு. ஆகவே இது முற்றுமுழுதான இலங்கை அரசாங்கத்தினுடைய பிழை, கம்பெனிகளுடைய பிழை, நிர்வாகத்தினுடைய பிழை. இந்த அரசாங்கம் ஒரு வீட்டை என கட்டியிருக்கிறதா? இல்லை, ஒரு வீடு கூட கட்டலை. நல்லாட்சியில் கட்டப்பட்ட வீடுகளை மட்டும்தான். இந்த அரசாங்கம் ஒரு வீடு கூட கட்டி கொடுக்கல, இது வரைக்கும் கட்டி கொடுக்கவில்லை. ஒரு டாய்லெட் கூட கட்டி கொடுக்கல. சரி, மலையக மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது பெருந்தோட்ட கம்பெனிகளுடைய செயற்பாடுகள் பற்றி பேசுகிறீர்கள். அதனிடத்தில் கூட்டு ஒப்பந்தம் பற்றி பேசப்படுகிறது. தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். இப்படியான ஒரு நிலையில் இதில் ஒரு பெரிய ஒரு அதிரடி மாற்றம் ஒன்று தேவைப்படுகிறது. மலையக அரசியலிலே மக்களுடைய சமூக வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அது ஒரு பெரிய மாற்றமாக இருக்க வேண்டும். அதற்கான அடித்தளம் எப்போது இடப்படும்? அதாவது நாங்கள் ஒன்றா சேர்ந்தாலே இதுக்கு அடித்தளம் இட முடியும்.
அதற்கான ஏன் சேராமல் இருக்கிறீர்கள், எப்போது சேரப்போகிறீர்கள்? அதற்கான அடிப்படை வேலைகளை தான் இப்போ நாங்கள் செய்திருக்கிறோம். இரு துருவங்களாக இருந்த ஈத்தோக்காவும் இப்பொழுது திகாம்பரமும் ஒன்று சேர்கிற நேரம், மற்றவங்களாம் ஒன்று சேர்றது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. உங்களுக்கும் பிரச்சனை இல்லை? எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எப்போவுமே ஈத்தோக்காவோட நான் எதிர்க்கிறவன் இல்லை. அவங்களோட நான் சேர்ந்து வேலை செய்யணுங்கிற நோக்கம் எனக்கு எப்போவுமே இருக்குது. அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தாதா? நான் தான் முதல்ல சொன்னேன், அரசியல் ரீதியில் சில சிக்கல்கள் ஏற்படும். அதுக்கு நாங்கள் அப்போ ஒன்று அவங்க அரசாங்கத்தை விட்டு வெளியே வரணும், இல்லாட்டி நாங்கள் அரசாங்கத்தில் போய் சேரணும். இல்லை, அரசாங்கத்தில் இருப்பது வெளியில் இருப்பதா இப்போது இருக்கிற பிரச்சனை. கொள்கை எப்படி பேசுறது? நாங்கள் ஒரு மேடையில் போகிறோம், ஈத்தோக்காவும் நாங்கள் எல்லா மெம்பர்ஸும் ஒரு மேடையில் போய் பேசுகிறோம். நாங்கள் சொல்கிறோம் அரசாங்கம் செய்ததெல்லாம் அநியாயம், மோசமான அரசாங்கம், இவர்களுக்கு வாக்களிக்கக்கூடாது, இல்லை இவர்கள் செய்ததெல்லாம் மோசம்னு சொல்கிறோம். ஈத்தோக்கா போய் சொல்லுது இல்லை அரசாங்கம் நல்லதாக செய்து அவங்கள நாங்கள் ஆதரிக்கணும், அவங்கள பாராட்டி பேசினா முரண்பாடு வரும் தானே. இதுதானா பிரச்சனை? இதான் அரசியலில் இது முரண்பாடு. என்னுடைய கேள்வி, தேர்தல் அரசியல் என்று வந்து விட்டால் அது உங்களை பாதிக்காதா? பாதிக்கும். அதை பற்றி நீங்கள் அதிகம் யோசிக்கிறீர்கள்? இல்லை, அதுவும் ஒரு யோசனை தான். அதுவும் ஒரு யோசனை. மக்கள் மத்தியில் போகிற நேரம் நாங்கள் ஒரு ஒன்றுபட்ட கருத்துக்களை கொண்டு போகணும். இப்போ தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒன்றுபட்ட கருத்துக்களை நாங்கள் கொண்டு போகிறோம். ஏன்னா எல்லாம் நாங்கள் 3 கட்சிகளாக இருந்தாலும் எங்களுடைய கொள்கை வந்து ஒன்றாக இருக்கின்றது. இப்போ ஈத்தோக்காவினுடைய இந்த அரசியல் விஷயங்களிலே உள்ள கொள்கைகள் சில நேரம் வித்தியாசப்படலாம். ஆகவே அரசியல் வரும்பொழுது நாங்கள் அதை யோசிக்கலாம். ஆனால் தொழிற்சங்க கூட்டமைப்பை நாங்கள் செய்யலாம், அதில் பிரச்சனை இருக்காது. ஏன்னா அது ஒட்டுமொத்தமாக மக்களுடைய பிரச்சனை. இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளுடைய இறுக்கமான பிடியிலிருந்து மலையக மக்களை விடுவிப்பதுக்கு என்ன செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள்? பெருந்தோட்டத்திலிருந்து எஸ்டேட்டை என்னது சிறுதோட்டங்களாக மாற்றணும். ஏன்னா இதை நாங்கள் அரசாங்கம் எடுத்துக்கங்கன்னு சொன்னால் அரசாங்கம் நாளைக்கு எடுத்துருவாங்க. அரசாங்கம் எடுத்தால் இதை விட மோசமாக போட வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும். இன்றைக்கி JDB தோட்டங்களுக்கு SLSPC எல்கடுவா பிளான்டேஷனுக்கு நடந்தது தான் இந்த கம்பெனி தோட்டங்களுக்கு நடைபெறும். இன்றைக்கி இந்த கம்பெனி செய்கிறதுனால தோட்டங்கள் ஓரளவு தோட்டமாக இருக்குது. ஆனால் அவங்க நிர்வாகம் மோசம், அதை நாங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த தோட்டங்களை முறையாக நிர்வாகப்படுத்துவதற்கான ஒரு பொறிமுறையை நாங்கள் ஏற்படுத்தணும். ஏன் அரசாங்கத்துக்கு இதனை பொறுப்பேற்று நடத்த முடியாது? அரசாங்கம் செய்யாது. ஏன்? அரசாங்கத்தால் காசும் கொடுக்க முடியாது. அரசாங்கம் செய்கிறது அவ்வளோ ஊழலாக முடியும். அதை விட பெருந்தோட்ட கம்பெனிகள் செய்வது பரவாயில்ல. அவர்களோட பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு? பேசி தீர்க்கறதுக்காக தான் தொழிற்சங்கங்கள் ஒன்றா சேரணும். தொழிற்சங்கங்கள் பிரிவு இருக்க வரைக்கும் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு லாபம் அதிகம். மலையக மக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய உற்பத்திக்கு தேவையான டொலரினுடைய பெறுமதி இப்பொழுது அதிகம். அவர்கள் இன்று நாட்டுக்கு ஒரு மிக முக்கியமானவர்களாக காணப்படுகிறார்கள். வெளிநாட்டு செலவாணியை ஈட்டி கொடுக்கிறது மலைய மக்கள் தான். இப்போது அதிகளவான டொலர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்படியான நிலையில் அந்த மக்களுக்கு இந்த தோட்ட துறையில் ஒரு பெரிய புரட்சியினை ஏற்படுத்தி ஒரு பெரிய அபிவிருத்தியினை செய்து அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? அதாவது தோட்டத்திலே இன்றைக்கி இலங்கையிலே இந்த தோட்ட கம்பெனிகள் வந்து 30 வருஷங்களுக்கு முன்பு 92ஆம் ஆண்டு இந்த கம்பெனிகள் அரசாங்கத்திலிருந்து தனியார் கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டது. 22 கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 22 கம்பெனிகளும் இன்றைக்கி 30 வருஷமாக இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த 30 வருஷத்தில் தன்னுடைய லாபத்தை மட்டும்தான் அவங்க கருதுகிறாங்களே விட இந்த மலையக மக்களுடைய நலன்புரிக்காக எதுவுமே செய்ததில்லை கம்பெனிகள். காரணம் என்னன்னா அதை அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். நாங்கள் செய்ய தேவையில்லை என்ற அடிப்படையில் அவர்கள் செய்கின்றார்கள். ஆனால் அரசாங்கத்தில் இருந்து அவர்கள் சப்சிடி வாங்குகிறாங்க. உரத்துக்கு சப்சிடி வாங்குகிறாங்க, மருந்துக்கு சப்சிடி வாங்குகிறாங்க, புதிதாக பயிரிடப்படுகின்ற தேயிலைக்கு சப்சிடி வாங்குகிறாங்க, எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வெல்ஃபேரில் இவங்க எதுவுமே தலையிட்டுக்கிறது இல்லை. இது ஒரு பிழையான முன்னுதாரணம். அப்படியானால் கம்பெனிகளை தானே கேள்வி கேட்க வேண்டும். கம்பெனி தான், அரசாங்கம் தேவையான சலுகைகளை செய்கிறது. ஆனால் அரசாங்கம் தானே கேட்கணும். அரசாங்கம் கேட்கணும், கம்பெனியை கேட்கணும். ஆனால் அரசாங்கத்தில் உள்ள அந்த அரசாங்கம் ஏன் கேட்கறது இல்லைன்னா அதனுடைய முக்கிய பங்குதாரர்கள் அரசாங்கத்துக்கு வக்காலத்தில் உள்ளவராக இருக்காங்க. சரி, இது ஒரு பிரச்சனை, நிர்வாக ரீதியான பிரச்சனை. இதை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது உதாரணமாக தமிழ் முற்போக்கு கூட்டணி இருக்கிற உறுப்பினர்கள்
ஈத்தோகா கூடி பேசுகிறீர்கள். எங்களுடைய இந்த பிரச்சனையை இந்த 2 ஆண்டு காலப்பகுதிக்குள் இந்த நிர்வாக ரீதியாக, அதாவது பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்காக ஒன்று சேர்ந்து ஜனாதிபதியோடு ஒரு இணக்கப்பாட்டோடு செயற்படுவோம் என்ற முடிவுக்கு உங்களால் வர முடியாது? முடியும். இல்லை, நாங்கள் நினைத்தால் இந்த தோட்டங்களிலே இருந்து செல்லுகின்ற தேயிலை பெட்டிகளை ஏற்றாமல் தடை செய்தோமானால் அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு நஷ்டம் வரும். இன்றைக்கி உள்ள நிலையில், இன்றைக்கி இந்த டொலர் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற நிலையில் இந்த தேயிலை பெட்டிகள்லாம் வெளிநாட்டுக்கு போகாமல் நடந்தால் என்ன நடக்கும்? பெரிய ஒரு பாதிப்பு வரும். ஆகவே அதை தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்வதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறோம். சேர்ந்து பேச வேண்டும் அல்லது கவனத்தை திருப்புவதற்கு ஏதேனும் ஒன்றை செய்யணும். இல்லை, இப்பொழுதோ 2 ஆண்டு தேயிலை நாங்கள் எடுக்கலைன்னா அவனுக்கு ஒன்றும் நஷ்டம் வர போகிறதில்லை. ஏன்னா அவனுக்கு தேயிலை எடுக்கலைன்னா அவன் அன்றைக்கி எங்களுக்கு பேர் போட போகிறதில்லை, எங்களுக்கு சம்பளம் கொடுக்க போகிறதில்லை. ஆனால் அரைத்த தேயிலைகளை விற்பதற்கான நடவடிக்கை நாங்கள் தடை செய்தோமானால் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும், அரசாங்கத்துக்கும் ஒரு பாதிப்பு வரும். அப்படியானால் மலையகத்தில் ஒரு போராட்டம் வெடிக்கும். அதற்கு நீங்கள் பின்னணியிலிருந்து செயற்படுவீர்கள். நிச்சயமாக. அது நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிப்படை செய்தால் அதை பற்றி கவலை இல்லை. அப்போ அரசாங்கம் உணர்ந்து இதை செய்யத்தானே வேணும். அரசாங்கம் ஏன் அதை செய்கிறாங்க? இல்லை, அப்படியானால் அரசாங்கத்துக்கு உணர்த்துவதற்கு ஒரு வழியே இல்லையா? அரசாங்கத்திற்கு இதை வழி ஸ்ட்ரைக்கெல்லாம் இப்போ ஒரு வழி இல்லை. ஸ்ட்ரைக் அடித்தா தான் உங்கள் ஜனாதிபதி எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறாரு. புரியவில்லை. ஸ்ட்ரைக் போராட்டங்கள் நடந்தால் ஜனாதிபதி மிரட்டுறாரு. ஆமாம், ஸ்ட்ரைக் அடிக்கக்கூடாது, போராட்டம் நடத்தக்கூடாது, ரோட்டில் போகக்கூடாதுன்னு. அப்புறம் நாங்கள் எப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறது? எங்களுடைய ஜனாதிபதி இந்த நாட்டின் ஜனாதிபதி அல்ல. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இல்லை, நீங்கள் எங்களுடைய ஜனாதிபதி என்றீர்கள். அனைவருக்கும் தானே ஜனாதிபதி, அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் தானே? இருக்கிறோம் ஒரு காலத்தில் ஜனாதிபதி, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நல்லவர், வல்லவர், சாணக்கியவன், அதெல்லாம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. இப்போது என்னுடைய கேள்வி, ஈத்தோகாவும் மலையக மக்கள் முன்னணியோ தமிழ் முற்போக்கு கூட்டணியும் ஒன்றிணைந்து இந்த கம்பெனிகளுடன் காணப்படுகிற பிரச்சனையை ஏன் இப்போது பேசி தீர்த்து கொள்ள முடியாது? அதை தான் நாங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தி, உதாரணமாக அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்க போவதில்லை. அதாவது சஜித் பிரேமதாசவா, ரணில் விக்ரமசிங்கவா, அதாவது சஜித் தான் வர வேண்டும் என்ற நிலைப்பாடு இருப்பதாக இருந்தால் அதற்கு ஒரு ஆழமான காரணம் இருக்க வேண்டும். அடுத்த தேர்தல் எப்படி அமையும்? ஒரு சில வேளைகளில் இருவரும் வெவ்வேறு துருவங்களாக போட்டியிடலாம். ஆனாலும் ஒரு தேர்தலுக்கு செல்வதற்கு முன்பு உங்களுக்கும் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சரோடு இருப்பது தானே பிரச்சனை, அவரோடு இருப்பது தானே பிரச்சனை. அப்படியாக இருக்கிற நிலையில் உங்களுடைய மலைய மக்களுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் ஒன்றுபட்டு ஒரு தீர்மானத்தினை எடுத்து அவற்றோடு கலந்துரையாடி அவரும் கம்பெனிகளை அழைத்து இது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தி இந்தந்த விடயங்களை செய்து கொடுங்கள் என்ற ஒரு உத்தரவாதம் வழங்கப்படுகின்ற பட்சத்தில் அல்லது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது அது உங்களுக்கும் வாய்ப்பானதாக அமையும். அதைத்தான் நாங்கள் இப்போ செய்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு உங்களுடைய சந்திப்பில் இது பேசப்படும். அந்த நேரத்தில் இந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடியும். நானும் ராமேஸ்வரன் அதே போல் சுரேஷ் எல்லாம் பேசணும். இது நாங்கள் இப்படியே விட்டுக்கிட்டு போக முடியாது. நாங்கள் எல்லாரும் ஒன்றும் சேர்ந்து நீங்கள் நான் சொல்ல வருவது என்னவென்றால், நீங்களே ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீர்கள் வருகின்ற ஜனாதிபதியோடு இணைந்து செயலாற்ற வேண்டும். அப்படியாக இருந்தால் தான் மலையக மக்களுக்கான அந்த காலத்துக்கு ஏற்ற வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்ல முடியும் என்று. இன்னும் தேர்தலுக்கு 2 ஆண்டுகள் இருப்பதாக நீங்களே கூறுகிறீர்கள். அப்படியான ஒரு நிலையில் அதற்கு முன்பாக இந்த பிரச்சனைகளை அவருக்கு ஒரு தேவை இருக்கிறது. நீங்கள் சஜித்தோடு இருக்கிறீர்கள், சஜித்தை அளிக்க வேண்டும் என்கிற ஒரு தேவை என்பதாக நீங்கள் சொன்னீர்கள். ஒன்று. இரண்டாவது, அவருக்கு மலைய மக்களுடைய வாக்குகள் தேவைப்படும், அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் நிறைவே இருக்கின்றன. அவருடைய தேவை ஒன்று இருக்கின்ற பொழுது மக்களுடைய தேவை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஒன்று சேரலாம் தானே? சேரலாம், நிச்சயமாக ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அமைச்சர்களாகலாம் நீங்கள் வரவு செலவு திட்டத்துக்கு பிறகு. யாரோட நீங்கள் எதில் சேரலாம்? ஜனாதிபதியோடு சேர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் பிரச்சனை தீர்ப்பதற்கு எங்களுக்கும் மலையக தொழிற்சங்கங்களுக்கும் ஒரு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது நாங்கள் இது காம்ப்ரமைஸ் பண்ணுவோம், யாரோட ஜனாதிபதியோட பேசி ஒரு இதுக்கு வருவோம். மலையக மக்களுடைய சம்பள பிரச்சனை இன்னும் தீரவில்லை. அதே பிரச்சனை இருக்கு. அதுக்கெல்லாம் 1000 ரூபாய் இப்பொழுது போதாது, இப்பொழுது 2000 ரூபாய் கேட்க வேண்டிய நிலைமைக்கு அந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகம் இருக்கிற பகுதியாக மலையக பகுதி இனம் காணப்பட்டிருக்கிறது. இவற்றுக்கு தீர்வு காண்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று நினைக்கிறீர்கள்? அதாவது இது ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டுடைய பிரச்சனை. இது மலைய மக்களே மலையகத்துக்கு மட்டும் இந்த பிரச்சனை நாங்கள் சொல்ல முடியாது. நாட்டில் கிராமத்து பக்கம், வடகிழக்கு பக்கம் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த போஷாக்கு குறைவு என்பது மலையகத்தில் தான் அதிகம்னு வேர்ல்ட் பேங்க் காட்டியிருக்குது. அதுக்கு காரணம் அவர்களுடைய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே. இன்றைக்கி அப்படி எடுத்துக்கிட்டால் எல்லாருமே மலையகத்தில் வறுமை கோட்டுக்கு, ஏன்னா சம்பளம் குறைவு. முந்தி 2000 ரூபா இருந்தால் அது வறுமை கோட்டுக்கு மேலேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி 2000 ரூபாய்க்கு கீழே யாருக்குமே இல்லை.
இன்றைக்கி 40,000 இருந்தால் தான் ஒரு குடும்பம் சாதாரண 5 பேரில் ஒரு குடும்பம் சமாளிக்கலாம். ஆக அந்த வருமானம் இன்றைக்கி தோட்டங்களில் இல்லை. அதனால் இந்த தோட்டங்களிலே இருக்கின்ற இந்த மக்களுடைய போஷாக்கு பிரச்சனை, உணவு பிரச்சனை முதல்ல தீர்க்கப்பட வேண்டும். நல்ல உணவு கொடுத்தா தான் அந்த பிள்ளைகள் போஷாக்காக வளரும். கர்ப்பிணி தாய்கள் இன்றைக்கி பெரும் கஷ்டப்படுறாங்க. ஆகவே இதை ஒட்டுமொத்தமாக தீர்ப்பதற்கு இன்றைக்கி வேர்ல்ட் பேங்க் உதவி செய்துக்கிட்டு வருது. அது நேரடியாக அந்த மக்களுக்கு போய் சேரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் அரசாங்கம். அப்படி செய்தால் அந்த மலையக மக்களுடைய சாப்பாட்டு பிரச்சனை ஓரளவு தீரும். ஏன்னா இன்றைக்கி அவங்க சம்பளத்தில் மட்டும் சாப்பிட முடியாது. இப்போது இந்த அண்மை கால இந்த பொருளாதார பிரச்சனைக்கு மத்தியில் அதிக அளவில் அவர்கள் துன்பப்பட்டிருந்தார்கள். COVID-19 காலப்பகுதியும் அவருடைய தொழில்துறையில் ஒரு பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்பொழுது தேயிலையினுடைய உற்பத்தியிலும் வீழ்ச்சி காணப்படுகிறது. இப்படியே போனால் பெருந்தோட்டத்துறை என்னவாகும்? இல்லாமல் போய்விடும். இன்னொரு 10 வருஷத்தில் இல்லாமல் போய்விடும். அதுக்கான அதை நாங்கள் விடக்கூடாது. ஏன்னா தோட்டங்கள் இல்லாமல் போனால் அந்த மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகும். இப்போது மலையக மக்களிலேயே பெரும்பான்மையானோர் தோட்டத்துறையிலே பணிபுரிவதற்கு விருப்பமில்லை. அநேகமானோர் மேல் மாகாணத்தை நோக்கி வந்து விட்டார்கள். பலர் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறார்கள். இது ஒரு சமூகத்தினுடைய ஒரு மாற்றமாக வளர்ச்சியாக பார்க்கப்பட்டாலும் இன்னும் ஒரு பக்கம் நாட்டினுடைய பெருந்தோட்டத்துறையிலும் ஒரு பாதிப்பு இருக்கிறது. ஒரு தந்தையார் கடமையாற்றினால் இப்போ அவருடைய குழந்தைகள் பிள்ளைகள் அதே தொழில்துறையில் மேற்கொள்வதில்லை. இவ்வாறு அது படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. எதிர்வரும் காலங்களில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை பெருந்தோட்டத்துறை எதிர்நோக்கப் போகிறது. நிச்சயமாக. ஏன்னா 1,40,000 பேர் தான் இப்போ தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. 5 லட்சம் பேர் இந்த இண்டஸ்ட்ரி. அது இப்போ அது குறைஞ்சிருச்சு. ஆனால் அதே மாதிரி அது குறையிறதுக்கு காரணம் தோட்டத்தினுடைய உள்ள கெடுபிடிகள். தோட்டம் மாடர்னைஸ் பண்ணலை. இன்றைக்கி கென்யாவில் பாருங்கள், இன்றைக்கி அவங்க தான் எக்ஸ்போர்ட் நம்பர் 1 எக்ஸ்போர்ட் வேர்ல்டில். அவங்க மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க. தோட்டங்களில் எப்படி செய்யணும், எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்னு. மலேசியாவில் போனீங்கன்னா அவங்க எவ்வளோ நாகரிகமாக இன்றைக்கி நடந்துக்கிறாங்க. நம்ம நாகரிகம்னு சொல்கிறதுக்கு முடியாது. ஏன்னா நம்ம இன்னும் அந்த லயத்து வாழ்க்கையில் இருக்கிறோம். இதே சமூக மாற்றங்களை கொண்டு வரணும் அரசாங்கம். சமூக மாற்றங்கள் கொண்டு வந்தால் தான் செய்ய முடியும். சிறுதோட்ட திட்டம், நீங்கள் சொல்கிற சிறுதோட்ட திட்டம் வந்தால் மலையக மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அது பெருந்தோட்டத்துறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா? பெருந்தோட்டத்துறையை தான் நாங்கள் சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்ற சொல்கிறோம். இன்றைக்கி மக்களை இன்றைக்கி இந்த அவுட் சோர்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. நிறைய தோட்டங்களில் இந்த பிரச்சனை இருக்குது. அவுட் சோர்ஸுங்கிறது என்னென்னா ஒரு 150 200 தேயிலை மரங்களை ஒதுக்கி இதை நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன EPF இல்லை, ETF இல்லை, எதையுமே தோட்டங்களில் வர்ற எந்த 20 விதமான சலுகைகள் அவங்களுக்கு இல்லை. அவங்க மருந்து கொடுக்குறாங்க, உரம் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் போட்டு திரும்ப தேயிலையை எடுத்து கொடுக்கணும். தேயிலையில் வெளியில் இன்றைக்கி 180 ரூபா 280 ரூபா போகுது பச்சை கொழுந்து. இவர்கள்ட்ட 60 ரூபா 70 ரூபாய்க்கு தான் வாங்குகிறாங்க. அப்போ இது தோட்டத்தில் செய்கிற பெரிய ஒரு அநியாயம். ஆகவே நாங்கள் எதிர்காலத்தில் இந்த அவுட் சோர்ஸ் இருக்கிற தோட்டங்களில் என்ன செய்யணும்னா 50-50 சரி கொடுக்கணும். ஒரு 4 நாள் தோட்டத்தில் வேலை கொடுக்கணும். 3 நாள் இந்த அவங்களோட சொந்த காணியை அந்த அவுட் சோர்ஸ் அந்த கொடுக்கப்பட்ட அந்த தேயிலையில் கொழுந்தெடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். இதே ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக எதிர்காலத்தில் செய்யணுங்கிற திட்டம் எங்களிடம் இருக்கின்றது. ஏன்னு கேட்டால் அந்த 4 நாள் அவங்களுக்கு தோட்டத்தில் வேலை செய்தால் அவங்களுக்கு தோட்டத்தில் இருக்கின்ற சலுகைகள் இருக்கும். EPF கிடைக்கும், ETF கிடைக்கும். ஏதாவது கடைசியில் ஒன்று மிஞ்சும், இல்லைன்னா ஒன்றுமே மிஞ்சாது. தொழிற்சங்கங்கள் இன்னமும் சந்தா வாங்குகின்றனவா? இல்லை, இப்போ சந்தா கொடுக்கறது இல்லை தோட்டங்கள். எவ்வளோ காலமாக? கிட்டத்தட்ட 1 வருஷம். என்ன காரணம்? அந்த கூட்டு ஒப்பந்தம் இல்லாமல் வழக்கு போட்டதுக்கு பிறகு அதை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. ஈத்தோக்கா ஒரு வழக்கு போட்டு வெற்றி பெற்றது தானே? இல்லை, அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வழக்கு கம்பெனி அந்த சம்பளத்தை கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. கம்பெனி அந்த சம்பளத்தை கொடுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகு கம்பெனி என்ன சொல்லுதுன்னா எங்களோட ஒரு கூட்டு ஒப்பந்தத்துக்கு வந்தால் தான் மேற்கொண்டு இந்த சந்தா பிடிக்கிற விஷயங்கள் இந்த மக்களுடைய சலுகைகள் விஷயம் பற்றி நாங்கள் பேசி தீர்க்கலாங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அதே நிலைப்பாட்டில் ஏடிய கம்பெனிகளும் இருக்கு. எல்லாம் 22 கம்பெனி ஒன்றா தான் பேசுவோம். அவங்க ஃபெடரேஷன் எல்லாமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. அரசியல் ரீதியாகவும் தீர்வில்லை, மக்களாணை மூலமாகவும் தீர்வில்லை, நிதித்துறை மூலமாகவும் தீர்வில்லை. மலைய மக்களுக்கு எப்பொழுது முடிவு காலம் பிறக்கும்? ஒரு விமோசனம் வரணும். ஒரு விமோசனம் வர்றதுக்கு நம்ம ஒற்றுமை தான் மிக முக்கியம். ஒற்றுமை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அடம்பன் கொடியும் திரண்டால் விடுக்கு. அது நாங்கள் அந்த இதெல்லாம் ஏன் சொல்லி வச்சாங்கன்னா இதெல்லாம் ஒன்றா சேரணுங்கிறதுக்காக தான். ஆகவே ஒன்றா சேர்றதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஒன்றா சேர்ந்து தான் வேலை செய்யணும். தொழிற்சங்கங்கள் ஒன்று சேர வேண்டும், அரசியல் கட்சிகள் ஒன்று சேர வேண்டும். உங்கள் விருப்பம் அரசியல் தான் ஒன்றா சேரணும்னா சேருவோம், அதில் பிரச்சனை இல்லை. இல்லை, தொழிற்சங்கங்களுக்கு மலையக அரசியல் கட்சிகளுக்கு இடையில் பாரி வித்தியாசம் இருப்பதாக தெரியவில்லை. அதே தொழிற்சங்க செயற்பாட்டை வைத்து தான் அரசியல் செய்கிறார்கள்.
இல்லை அது வந்து அந்த நேரத்தில் உள்ள சூழ்நிலை இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் சொல்ல முடியும். இப்பொழுது வந்து மீடியாவில் சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லிட்டு போக முடியாது. நாங்கள் அரசியல் ரீதியாக ஒன்றா சேருவோம், நாங்கள் ஒன்றா இருப்போம்னு சொல்ல முடியாது. அப்படின்னா மக்கள் நாளைக்கு கேள்வி கேட்பாங்க, என்ன ரீதியிலே நீங்கள் ஒன்றா சேர போகிறீங்க அப்படின்னு. ஆகவே இப்போ தொழிற்சங்கங்கள் ஒன்றா சேர்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களை மக்கள் ஆதரிப்பது நீங்கள் இத்தோக்காக்கு எதிரானவர் என்பதற்காகவா? நான் எதிரான இல்லை, அரசியல் ரீதியாக வெவ்வேறு அணியிலும் தானே போட்டியிடுகிறீர்கள். SLFI UNP என்றால் வெவ்வேறு அணிகள் பிரிந்து போட்டியிடுகின்ற பொழுது எதிரெதிர் அணிகள். அதுக்காக நான் எந்த கட்சிக்கும் எதிரானவன் இல்லை, கொள்கையிலே ஒரு பிடிப்பானவன், அவ்வளோதான் நான் சொல்லலாம். அதாவது இப்போ நீங்கள் முதல்ல சொன்னது போல் ஜீவன் அங்கே வந்ததுனால எனக்கு ஒரு மனத்தாங்கல் கிடையாது. ஆனால் எங்கள் கட்சியில் அந்த செயல்பாடு முறை இல்லைங்கிறத என்னுடைய கொள்கையை தவிர அவங்களோட எனக்கு எந்த முரண்பாடு. ஆனால் ஜீவனுடைய அந்த செயற்பாடு பெருந்தன்மை மிக்கதுன்னு நான் நினைக்கிறேன். அது இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவில் எங்களுடைய கட்சி செயலாளர் எடுத்த முடிவு பல. ரெண்டாவது, ரணில் விக்ரமசிங்கே மேலே எனக்கு தனிப்பட்ட கோபம் கிடையாது. அவர் போயிருக்கிற இடம் தான் சரியில்லை. அவர் இந்த நாட்டை வீணாக்கின ஒரு இடத்துல போயிருக்கிறார், அப்படி தான் நான் சொல்லுவேன். அதனால் அவர் நாளைக்கு இன்னொரு கூட்டணியை உருவாக்கி அதிலெல்லாம் எல்லாரும் வந்து சேருங்க, நம்ம எல்லாம் ஒன்றா சேருவோம்னு சொன்னால் we are ready to go. நீங்கள் எதிரணியில் ஒரு 80 பேர் இருக்கிறீர்கள், 80-90 பேர் அளவில் இருக்கிறீர்கள். அப்படியானவர்கள் ஒன்று சேர்ந்திருந்தால் அவருக்கு இன்னும் மேலதிகமாக மொட்டு கட்சியில் இன்னும் 10-15 பேர் தான் தேவை. நீங்கள் ஒன்று சேர்ந்திருந்தால் ஒரு சில வேளை நீங்கள் சொல்வது நடக்காமல் இருக்கலாம் தானே? அது வந்து வெரி ஷார்ட் டைம். ஒரு ஜனாதிபதியை தெரிவிக்கிறதுக்கு 3-4 நாள் தான் டைம் கொடுத்தாங்க. அதுக்குள்ளே அதில் செய்ய முடியாது. ஆனால் அவர் எங்களை விட அங்கே கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பார் மொட்டில். எந்த அடிப்படையில்? ஏன்னா அங்கே மெம்பர்ஸ் கூட தானே. இவங்ககிட்ட போய் ஒன்றா வாங்கிட்டு இருக்கிறத விட அந்த மெம்பர்ஸை ஒட்டு மொத்தமாக பஸ்ஸில் பிடிச்சா எல்லா விஷயமும் நடந்து போய். இல்லை, இப்பொழுது சிறுபான்மை என்று பார்க்கின்ற பொழுதோ சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் என்பதற்காக மலையக மக்கள் முன்னணியினுடைய தலைவர் என்ற வகையில் நீங்களும் சரி, பொதுவாகவே அனைத்து தரப்பினரும் முஸ்லீம்களுக்கு எதிரான செயற்பாடுகளும் குரல் கொடுத்திருந்தீர்கள். அதில் எந்த விதமான ஒரு பாகுபாடு வித்தியாசம் இல்லை. அது ஈழத்தமிழர் விவகாரமாக இருக்கலாம், அல்லது ஏப்ரல் 21 தாக்குதல் சம்பவத்தோடு அதனத்தில் இன வன்முறை குறித்தான விடயங்கள், இந்த விடயங்கள் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டுள்ளீர்கள். இதனை செய்தவர்கள் அந்த பக்கம் இருக்கிறார்கள். இப்பொழுதோ அவர்களே அதனை ஏற்றுக்கொள்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது அதிகாரப்ப ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டால் மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு அதற்கு எதிராகத்தான் செயற்பட்டார்கள். அவர்கள் சொன்னது ஒன்று, செய்தது ஒன்று. இப்போது அவர்களுக்கு இருக்கிற நிலையில் இந்த இனவாதத்தை விற்பனை செய்ய முடியாது, அடுத்த தேர்தல் விற்பனை செய்ய முடியாது, அது அதில் தூரம் எடுபட போவதும் இல்லை. மக்கள் தாங்கள் ஏமாந்திருப்பதை இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படியான நிலையில் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கே எடுக்கிற ஒரு தீர்வு திட்டம் கூட அடுத்த அரசியல் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு காய் நகர்த்தலாக இருக்கலாம் என்பது எங்களுடைய ஊகம். அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது அவர்களை வைத்துக்கொண்டே ஒரு தீர்வுக்கு, ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதற்கான முயற்சி எடுக்கின்ற பொழுது அந்த இடத்தில் நீங்களும் இருந்து மலையக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் தானே? நிச்சயமாக. ஏனென்றால் ஜனாதிபதி அவர்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நிச்சயமாக அடுத்த தேர்தலிலே போட்டியிடுவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர் அடுத்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கு முன்பு அவருக்கு சிறுபான்மையினுடைய வாக்கு கட்டாயம் தேவை. சிறுபான்மையுடைய வாக்கு இல்லாமல் அவருக்கு செய்வது ரொம்ப கஷ்டமானது. ஆகவே இந்த சிறுபான்மையினுடைய மக்களை கவர்வதற்கு இன்று அரசியல் அதிகார பகிர்வு, முஸ்லிம்களுக்கு தீர்வு ஒரு நல்ல நோக்கத்தில் இல்லை, கவர்வதற்கு அதே போல மலைய மக்களுடைய பிரச்சனையும் அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை. அவர் வந்து ஒரு வெல் நோன் மேன், எல்லா பிரச்சனையும் தெரியாதவர் அல்ல அவர். ஆனால் அந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு எடுத்து கொடுத்தால் அதை நாங்கள் யோசிக்கலாம். நீங்கள் வெளியில் இருந்தால் அவர் எப்படி பிரச்சனைக்கு முடிவு எடுத்து கொடுப்பது? இதே சுத்தியோடு அவர் பேசணுமே. அவர் அந்த மினிஸ்டருக்கு ஆர்டர் போடலாமே. பெருந்துறைத்துறை அமைச்சருக்கு கூப்பிடு, எல்லா கம்பெனியும் கூப்பிடு, நானும் வாரம் பேசு அப்படின்னு சொல்லலாம் தானே. அடுத்த ஜனாதிபதி தேர்தல் உங்களை ஆதரிக்கிறோம், எங்களுடைய இந்த பிரச்சனைகளை தீர்த்து தாருங்கள் என்று ஏன் கூட்டணியாக உங்களால் கோரிக்கை வைக்க முடியாது? அவர் முதல்ல கூப்பிடட்டும். அதாவது தேர்தல் ஒன்றில் வெற்றி பெற்று செய்வது என்பது வேறு. இப்பொழுது அதிகாரத்தில் இருக்கிறார், இப்பொழுது செய்து கொள்வதற்கு இலகுவானது. இல்லை, அவர் சொல்கிறதையும் செய்கிறதுக்கான இருக்கணுமே. இப்போ இன்னைக்கு ஜனாதிபதி சொல்கிறதையும் செய்கிறதுக்கான அவருடைய நிர்வாகம் இல்லையே. ஜனாதிபதி ஒரு பொம்மை போல இருக்கிறாரு. அவர் சொல்கிறத செய்கிறதுக்கு அங்கே ஒரு நிர்வாகம் ஒழுங்காக. நீங்கள் அவரோடு நடத்துகிற பேச்சுவார்த்தையும் பிரயோசனமற்றது அட் த மோமெண்ட். ஏனென்றால் எப்படியும் அவர் பொம்மை போல செய்ய மாட்டாங்க. அவர் முடியும்னா நாளைக்கு கம்பெனி எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி இந்த பெருந்தோட்ட மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொடு, இப்படி கொடுன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணட்டும், நாங்கள் போய் சேர்றோம். ஏன் நீங்கள் ஒரு தேசிய ரீதியில் ஒரு கவனத்தை இருக்கிற வகையில் இந்த விடயத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடாது? ஜனவரியில் நாங்கள் கட்டாயம் செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் ஆர்ப்பாட்டம் செய்வோம். இப்போ இன்டர்நேஷனலுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். இதை
சர்வதேசத்துக்கு எங்களுடைய இதை கொண்டு போகிறோம். நாங்கள் இப்போ கிட்டத்தில் இந்த ஜெனீவா பிரதிநிதிகள் இங்கே வந்து இப்பொழுது நாங்கள் சந்தித்தோம். அவர்கள் மூலமாக எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அடுத்த ஜெனீவா இதில் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்கள் கொண்டு போவோம். சஜித் பிரேமதாசனுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குங்கிற நோக்கம் எங்களுக்கு இருக்குது. அதற்கான தயார்படுத்தலோடு அவர் இருக்கிறாரு. இன்றைக்கி போராட்டம்லாம் நல்லா கூட்டம் வருது. கூட்டம் வந்தது, கடந்த தேர்தலிலும் கூட்டம் வந்தது. நீங்களும் மலையத்தில் அதிகம் அவர் திரட்டியிருந்தீர்கள். ஆனால் அதாவது கூட்டம் வந்ததெல்லாம் உண்மை, சரியா? ஜனாதிபதி வெல்லக்கூடிய சூழ்நிலையும் இருந்தது. நீங்கள் காலவாரி விட்டால் நாங்கள் என்ன செய்கிறது? பின்னுக்கு இருந்து ரணில் விக்ரமசிங்க காலை வாரி விட்டார். நான் ரணில் விக்ரமசிங்கன்னு சொல்லலையே. யாரை சொல்கிறீர்கள் நீங்கள்? அவரோடு சேர்ந்து இருந்தவர்கள். அப்படி ஒன்று நடந்தது, அவரை ப்ரொபோஸ் பண்ணவங்க. அப்படி ஒன்று நடந்ததாக தெரியும். ஏன் நடக்கலை? நீங்கள் நல்லா தேடி பாருங்க. நாங்கள் உங்களுக்கு அரசியல் சொல்ல தேவையில்லையே. இல்லை, தேடி பாருங்க. இல்லை, சஜித் பிரேமதாசனுடைய தேர்தல் தோல்விக்கு காலை வாரி விட்டது தான் காரணம். ஆமாம். அப்பொழுது கோட்டாபய இனவாதம் முக்தி பெற்று அதனூடாக வந்த ஆதரவழியில் கோட்டாபய வெற்றி பெறவில்லை. அதை பிளான் தோக்கணுங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு. இவர் தோற்கணும். அதற்காக நீங்கள் சொல்கிற காலை வாரிவர்கள் என்ன செய்தார்கள்? நிறைய பிளான் சொன்னாங்க. நாட்டில் அவங்களே ஒரு இனவாதத்தை இல்லை, இப்போது நாங்கள் பேசலாம், அது வெளிப்படையாக பேசலாம். அது பிரச்சனை எங்களுடைய மக்கள் மத்தியில் தானே நாங்கள் அதே அவங்களே அந்த நாட்டை இந்த பாதியில் பிரிக்க போகிறாங்க, அதை பறிக்க போகிறாங்க, அப்படி இப்படின்னா சொல்லி ஒரு பிரச்சனை. அது அரசியல் ரீதியான அது இவரை காலை வாரியது யார் என்று அதுதான் அது நீங்கள் சொன்னது இந்த எம்சிசி உடன்படிக்கையோடு சம்பந்தப்பட்ட அது ஒரு காரணம் தானே. அது ஒரு காரணம் தானே. அச்சுறுத்தல் விடுத்து ஏன் அந்த நேரத்தில் சொல்லணும் எம்சிசி ஒப்பந்தத்தை நான் செய்ய போகிறேன்னு? தேவையில்லாத விஷயம் தானே. அவர் வந்தால் நான் தான் பிரதம மந்திரியாக போகிறேன்னு ஏன் சொல்லணும்? அவர் தானே பிரதமராக வேண்டும். ஏன் சொல்லணும் அதை பப்ளிக்கில்? அவருக்கு நிறைய எதிரிகள் இருந்துச்சு. அவர் வந்தால் நான் தான் ஸ்டேட் என்னது டிஃபென்ஸ் மினிஸ்டர்னு சொல்ல பேர் சொன்னாங்க. அவர் உள்ளுக்கே வச்சுக்கிட்டு அவருக்கு அவர் சரத் பொன்சேகாவுக்கு வழங்குவதாக சொன்னார். இல்லை, சரி, நான் சொல்கிறேன், யாரோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது அப்போவே பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் அவருக்கு தோற்றதுக்கு காரணம். அவர் கொஞ்சம் சுதாகரித்து வேலையை செய்திருக்கலாம். யார்? சஜித். எப்படி உங்களுடைய அரசியல் ஆலோசனை எப்படி அமைந்திருக்கு? இல்லை, அவர் எதையுமே இன்னாருக்கு இது தாரேன்னு சொல்லியிருக்கக்கூடாது. இல்லை, அப்போது பாதுகாப்பு அமைச்சருடைய செயலராக இருந்தவர் நாட்டை பாதுகாக்க வருகிறார். நாட்டை பாதுகாத்த இன்னொருவரை நான் பாதுகாப்பு அமைச்சராக்கிறேன் என்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? சொல்லலாம். உள்ளுக்குள்ள அதாவது பொன்சேகாவை அவர் பேசியதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு சிலருக்கு அந்த விருப்பமும் இருக்காம இருந்திருக்கலாம். அதாவது சிறுபான்மைக்கா அல்லது பொதுவாகவே அப்படி நீங்கள் எதை சொல்கிறீர்கள்? நாங்கள் வெளிப்படையாக பேசலாம். இல்லை, மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் தானே. அது நார்த் ஈஸ்ட்டுக்கு சில நேரம் பிரச்சனையாக இருந்திருக்கலாம். ஏன் நார்த் ஈஸ்ட்டுக்கு பிரச்சனை? அவர்கள் தான் 2010 அவரை சரி, அது அந்த நேரத்தில் ரணில் சொன்னதுனால ஆதரிச்சாங்க. அதுக்கு பிறகு அவருடைய பார்லிமெண்ட் ஸ்பீச்சஸ் அது இதுன்னு கொஞ்சம் பிரச்சனை. ரணில் சொன்னதால் ஆதரித்தார்கள். ரணில் அவரை கலற்றி விட்டார். ரணிலை நம்பி பயணிக்க முடியாது. சரி, நன்றி திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே. நீண்ட நேரமாக நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் குறித்து பேசியிருந்தோம். ஆசியமா இருந்தது. உங்களுக்கு கோபமே வராதா? உங்களுக்கு கோபமே வராதா? தேவையில்லாம எனக்கு கோவப்படணும். அதை நீண்ட நாள் ஆயுள வச்சுக்கணும்னா கோவப்படக்கூடாது. உங்களுடைய அரசியல் குரு யார்? தொண்டமான். வாரிசு நாங்கள் அந்த நேரத்தில் பார்ப்போம். இப்போதைக்கு யாரும் இல்லை. வாரிசுன்னு நான் ஒருத்தனை உருவாக்குறதுக்கு நான் விருப்பம் இல்லை. அவங்க முடியும்னா வந்துக்கிறட்டும், இருக்கிறாங்க, வந்துக்கிறட்டும், அவங்க வருவார்கள். அது அவங்கள பொறுத்தது. சரி, நன்றி ஐயா. நன்றி. வணக்கம். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் இன்றைய தினம் மலையக மக்கள் முன்னுடைய தலைவர், தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய பிரதி தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் வி. ராதாகிருஷ்ணன் அவர்களோடு நீண்ட நேரம் நாங்கள் கலந்துரையாடியிருந்தோம். மற்றும் ஒரு அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் என்ற நம்பிக்கையில் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.